அனைவருக்கும் வணக்கம். குரல் ஆடியோ புக் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கும் நான் உங்கள் பரிமளா. சித்தர்களால் கண்டறியப்பட்ட 9 வகை நச்சுப் பொருட்கள் நவபாஷானம் ஒன்று சேரும்போது அது 9 கிரகங்களின் சக்தியாக மாறுகிறது. இந்த அபூர்வமான பாஷாணலிங்கத்தை சுற்றி நடக்கும் மர்மங்கள் என்ன? பவித்ராவிற்கு ஏற்பட்ட விசித்திர பாதிப்பு, அதை குணப்படுத்த துடிக்கும் ஆனந்தன் மற்றும் மகாலட்சுமி, உமைச்சாமியின் குடில், சித்தர்கள் நடமாடும் ரகசிய பாதைகள் மற்றும் மலைக்காடுகளில் ஒளிந்திருக்கும் அமானுஷ்ய உண்மைகள் என கதை விறுவிறுப்பாக நகர்கிறது. ஒரு புறம் பக்தி, மறுபுறம் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் பாஷாணத்தின் ரகசியம். இரண்டையும் இணைக்கும் எழுத்தாளர் இந்திரா சவுந்தரராஜன் அவர்களின் பாஷாணலிங்கம். இந்த த்ரில்லர் பயணத்தை முழுமையாக கேட்டு மகிழுங்கள் நமது சேனலில். பாஷாணலிங்கம் அத்தியாயம் 1. அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தாள் பவித்ரா. அவளாக தூங்கவில்லை. ஆனந்தன் போட்டிருந்த ஒரு ஊசி அவளை தூங்க வைத்துக் கொண்டிருந்தது. அவளுக்கும் இப்போது தேவை நல்ல ஓய்வு. ஒரு பூங்கொத்து போல படுக்கை மேல் தூக்கத்தில் இருந்த அவளையே வைத்தக்கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான் ஆனந்தன். சற்று தள்ளி குத்துக்காலிட்டு அமர்ந்திருக்கும் நிலையில் அவன் மனைவி மகாலட்சுமி. அவள் கிட்டத்தட்ட உறைந்து போய் ஒரு சிற்பம் போலவே காட்சி தந்தாள். நிசப்தமான அந்த சூழலில் தலைக்கு மேலே சுழன்று கொண்டிருந்தது மின்விசிறி. சர் சர் என்று அதனிடம் மட்டும் சன்னமாய் ஒரு சப்தம். இந்த உலகத்தில் ஓய்வறியாத ஒரே ஜென்மம் உயிரோடு இருக்கும் வரையில் மனித இதயம். அதற்கு அடுத்து சுற்றி சுற்றி வரும் கடிகார முட்கள் தான். அந்த முட்களும் கூட மணி நள்ளிரவு 2 என்று காட்டிக் கொண்டிருந்தன. அது நள்ளிரவு என்பதற்கு சாட்சியாக திருநாய் ஒன்றும் அவ்வப்போது குறைத்துக் கொண்டிருந்தது. மொத்தத்தில் ஆனந்தன் வசித்து வரும் விஸ்வநாதபுரம் என்கிற அந்த பகுதியே ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க, அவளுக்கோ அவன் மனைவிக்கோ மட்டும் உறக்கமில்லை. மின்விசிறி காற்றில் சற்று தள்ளி டேபிள் மேல் கிடந்த பவித்ராவின் மெடிக்கல் ரிப்போர்ட் தாள்களும் பறந்து கொண்டிருந்தன. ஆனந்தனுக்கு அவைகளை பார்க்கவே பிடிக்கவில்லை. தாள்களா அவை? பவித்ராவின் நாட்கள் அவை. ஒரு பெரிய மஞ்சள் கவருக்குள் கருப்பான எக்ஸ்ரே பிலிம், சின்ன கவருக்குள் ECG ரிப்போர்ட், இன்னொரு கவருக்குள் ஸ்கேன் என்னும் ஊடுருவி கருவியின் ரிப்போர்ட்டுகள். அவை எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 8000 ரூபாயை விழுங்கி முடித்திருந்தன. அந்த 8000க்கு பின்னாலே மகாலட்சுமியின் 2 பவுன் சங்கிலி இருக்கிறது. அதை அடகு வைத்துதான் அவைகளையே ஆனந்தன் அடைந்திருந்தான். பெயரில் தான் அவனிடம் இப்போது ஆனந்தம் இருக்கிறது. மனம் முழுக்க கும் இருட்டு. அந்த இருட்டை வெளிச்சமாக்கி கொள்ளத்தான் வழியே தெரியவில்லை. யோசித்து யோசித்து களைத்து போய்விட்டான். ஜான் ஏறினால் முளம் சறுக்குமே, அப்படி ஒரு மிடில் கிளாஸில் பிறந்து விட்டவன். ஒரு தொழிற்சாலையில் ஃபிட்டர் வேலை பார்க்கிறான். 15 வருஷ சர்வீஸுக்கு 10,000 ரூபாய் சம்பளம் வருகிறது. வாடகை வீட்டுக்கும், 2 வீலருக்கும், செல்போனுக்கும், எலக்ட்ரிக் பில்லுக்கும் போக பசி இல்லாதபடி கணவன் மனைவி சாப்பிட முடிகிறது. ஆனால் ஒரு 100 ரூபாயை மிச்சம் பிடித்து சேமிக்க முடியவில்லை. மிகுந்த பிரயாசையோடு தபால் ஆபீஸில் போடப்பட்ட 500 ரூபாய் RD ஒன்று கட்டப்பட முடியாமல் நிறுத்தப்பட்டு விட்டது. இப்படிப்பட்ட வாழ்க்கை முறைக்கு நடுவேல் ஒரே ஒரு பெண் குழந்தை பிறந்து அதற்கும் டாக்டராலேயே கண்டுபிடிக்க முடியாத ரத்த வாந்தி எடுக்கும் ஒரு வியாதி வந்தால் யாரால் தான் நிம்மதியாக இருக்க முடியும்? பவித்ராவுக்கு 12 வயதாகிறது. எப்போது வேண்டுமானாலும் அவள் பருவத்துக்கு வரலாம். ஆனால் பருவத்தை வியாதி முந்திக் கொண்டு விட்டது. அந்த வியாதிக்கு பெயரும் தெரியவில்லை. அதுதான் வினோதம். கோடியில் ஒருத்தருக்கு இப்படி வரும் மிஸ்டர் ஆனந்தன். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மருந்து அலோபதியில இல்ல, வேற எதுல இருக்குன்னு தெரியல. இதுக்கு ஒரு மருந்து இருக்க முடியாதுங்கிறது தான் என்னோட கருத்து. உங்க பொண்ணை இனி அலுங்காம பாத்துக்குங்க. ஸ்கூலுக்கு அனுப்புறது கொஞ்சம் கூட நல்லதில்ல. ஏன்னா அங்க பசங்க கூட ஓடியாடி விளையாடுனா உடனே ரத்த வாந்தி வந்துடும், கூடவே மயக்கமும் வந்துடும். அதோட எழுந்திருக்க முடியாதபடி கோமா ஸ்டேஜுக்கு வரவும் வாய்ப்பு நிறைய இருக்கு என்று டாக்டர் என்கிற ஒருவர் அழுத்தமாக சொன்னதன் விளைவு பவித்ரா பள்ளிக்கு சென்று பல மாதங்கள் ஆகிவிட்டன. வீட்டிலும் பொம்மை போல அவளை வைத்திருக்க வேண்டிய கட்டாயம். சில சமயங்களில் அப்பா அம்மாவின் அந்த கண்காணிப்பை மீறிக்கொண்டு தெருவில் விளையாட போய் அங்கேயே மயங்கி விழுந்து அந்த நள்ளிரவில் மணி 3 நெருங்கவும் கடிகாரம் பிண்டுல சத்தம் கேட்டது. டான் டான் டான். மெல்ல நிமிர்ந்து பார்த்தான் ஆனந்தன். மகாலட்சுமியும் பார்த்தாள். அப்படியே இருவர் பார்வையும் பவித்ரா மேலேயும் சென்றது. நல்ல தலைவாழை இலையை அனலில் வாட்டி எடுத்து பின் தரையில் அடித்து அதை இலையிலையாக கிழித்து போட்டால் எப்படி இருக்கும்? அப்படி இருந்தால் குழந்தை. இத்தனைக்கும் அவள் பிறந்த போது அப்படி ஒரு பேரழகாக இருந்தாள். பின் கழுத்து வரை தலைமுடி, பவளத்திட்டு போல நெற்றி, புஷ்டியான கிள்ளி பார்க்க துண்டும் கண்ணம். எடை கூட 4 கிலோ இருந்தாள். பார்த்தவர்கள் எல்லாம் மாய்ந்து போனார்கள். மகாலட்சுமியின் அம்மாவுக்கும் குழந்தை திருஷ்டி சுற்றி போட்டே ஓய்ந்து போய்விட்டது. ஆனந்தன் கூட தன் வரையில் ஒரு தேவதையே வந்து பிறந்திருப்பதாகத்தான் கருதினான். ஆனால் போக போக அந்த தேவதையை ஒரு சாத்தான் விழுங்கப் போகிறது என்று அப்போது ஒருவர் கூட நினைக்கவில்லை. நினைக்கவே நெஞ்சு கனத்து போகிறது ஆனந்தனுக்கு. விரக்தியின் உச்சியில் சிரிப்பும் வந்தது. அதுவும் அந்த அர்த்தராத்திரியில் மகாலட்சுமியும் நிமிர்ந்து பார்த்தார்.
பார்வையே எதை நினைச்சு இந்த சிரிப்பு என்று கேட்டது. என்ன மகா, என்ன பாக்குற? இந்த நிலையிலையும் எப்படி சிரிக்க முடியுதுன்னு தானே? அதுலயும் இந்த ராத்திரியில அநேகமா இந்த உலகத்திலேயே சிரிச்ச ஒரே ஆள் நானா தான் இருப்பேன். வருத்தப்பட்டு வருத்தப்பட்டே நம்ம 2 பேருக்கும் மறத்து போச்சு. அதிர்ச்சி, பேரதிர்ச்சி, அதுக்கு மேல ஒரு அதிர்ச்சின்னு சந்திச்சே ஓஞ்சி போயிட்டோம். இப்படிப்பட்ட எனக்கு பேரு ஆனந்தன், உனக்கு பேரு மகாலட்சுமி. பாரு, நாம பெத்த பொக்கிஷம், இதுக்கு பேரு பவித்ரா. வேடிக்கையா இல்ல? அவன் எதை நினைத்து சிரித்தான் என்று கோடு காட்டியது. அவளுக்கும் சிரிப்பை வரவழைத்தது. குத்துக்காலை விலக்கி கொண்டு படுக்கையில் இருந்து எழுந்தவள், சரி நேரம் நெருங்கிடுச்சு, அதை நான் எடுத்துக்கிட்டு வரட்டுமா என்று கேட்டாள். அவனும் அவளை ஒரு கலக்கமான பார்வையை பார்த்தாள். பின் காற்று குரலில் கேட்டார், கலந்தே வச்சிட்டியா? ஆமா. என்ன யோசனை? இதுக்கு மேல தாக்கு பிடிக்க நம்ம கிட்ட என்ன இருக்கு? இல்ல, அது இப்படி இழுத்து இழுத்துதான் இப்போ 3 லட்சம் ரூபாய் கடன்ல நிக்கிறோம். காலையில வீட்டு வாடகை 3 மாசமா பாக்கியோட எண்ணி வைக்காட்டி வீட்டுக்காரர் சாமான்சட்டை தூக்கி வீசி போடுறதா சொல்லிட்டு வேற போயிருக்கார். அதுதான் மகா மனச முள்ளாக்குது. நாம முடிவெடுத்த மாதிரியே செத்து போவோம். பாழா போன இந்த வாழ்க்கை நமக்கு வேண்டவே வேண்டாம். ஆனா கடன்காரனாவா சாகிறது? என்ன பேசுறீங்க நீங்க? கடனை அடைக்க பணத்துக்கு எங்க போவீங்க? எங்கேயாவது திருடுவோம்னா திருடனா மட்டும் சாகலாமா? நீ சொல்றதும் வாஸ்தவம் தான் மகா. கடன்காரனுக்கும் திருடனுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்க முடியும்? புரியுதில்ல? பேசாம இருங்க, நான் போய் அதை எடுத்துக்கிட்டு வர்றேன். சாப்பிட்டுட்டு போய் சேருவோம். மகாலட்சுமி ஒரு தீர்மானத்துடன் விலகியவள் திரும்பி வந்த போது அவள் கையில் ஒரு கிண்ணம், அதில் விஷம் கலந்த பஞ்சாமிர்தம். ஆளுக்கு ஒரு வாய் சாப்பிட்டாலும் போதும். அதன் பின் 5 நிமிடம் கூட இதயத்தால் இயங்க முடியாது. ஆனந்தன் அதை உற்று பார்த்தான். திரும்பவும் சிரித்தான். என்னங்க, பஞ்சாமிர்தம் எப்படி வந்துச்சுன்னு பாக்குறீங்களா? இல்ல, நம்ம கெட்ட நேரம் இந்த அமிர்தத்தை கூட விஷமாக்கிடுச்சு பாத்தியா? அதை நினைச்சேன், சிரிச்சேன். இது நம்ம விபூதி தாத்தா சித்தர்மலைக்கு போயிட்டு பிரசாதமா கொடுத்தது. 90 வயசாகுது. இந்த வயசுலயும் மாசம் தவறாம சித்தர்மலைக்கு போயிட்டு வந்துடுறாரு தாத்தா. அவராவது ஆரோக்கியமா இருக்காரு. சரி, இதுல சைனைட நல்லா கலந்துட்டதானே? என்ன சந்தேகமா? இல்ல மகா, இதுல ஒரு பக்கம் சரியா அது கலக்காம இருந்து அத நான் சாப்பிட, கலந்த பக்கத்தை நீ சாப்பிட, உனக்கு என்ன? நிம்மதியா நீ போயிடுவ, நான் தான் பிழைச்சுக்குவேன். அப்புறமா நான் நீயும் இல்லாம நம்ம பவியும் இல்லாம உசுரோடல சித்திரவதி அனுபவிப்பேன். எப்படிங்க இப்படியெல்லாம் உங்களால யோசிக்க முடியுது? நான் எங்க யோசிக்கிறேன்? பேப்பர்ல தான் தினசரி படிக்கிறேனே. காதலன் காதலி தற்கொலை முயற்சி, காதலை உயிர் பிரிந்தது, காதலன் பிழைத்துக் கொண்டான், போலீசார் துருவி துருவி விசாரணை அப்படின்னு. சரி, இந்தாங்க, நீங்களே நல்லா கலக்குங்க. மகாலட்சுமி அந்த பஞ்சாமிர்த கிண்ணத்தை அவன் வசம் தந்தாள். அவனும் கலக்கினான். அப்படியே முகந்து பார்த்தான். விஷவாடையும் அடித்தது. மெல்ல அதை கீழே வைத்தான். அவளை திரும்ப ஆழமாய் ஒரு பார்வையை பார்த்தான். அவளும் பார்த்தாள். இதுதான் இந்த ஜென்மத்துல நாம பார்த்து கொள்ற கடைசி பார்வை. இறப்புக்கு பின் யார் எந்த பக்கம் செல்வோமோ, நிச்சயமா இந்த உடம்போ இந்த வாழ்க்கை முறையோ நமக்கு இனி கிடையாது. இருவருக்குள்ளும் ஒரே மாதிரி எண்ணம் ஓடியது. உற்று பார்த்தபடி இருக்கும் விழிகளில் இருந்து கண்ணீர் உருள ஆரம்பித்தது. அப்போது பக்கத்தில் பவித்ரா புரண்டு படுத்து சினுங்கினாள். அதனால் இருவர் கவனமும் அவள் பக்கம் திரும்பியது. மகா, என்னங்க, பவிக்கு இத முதல்ல அவளுக்கு தாங்க கொடுக்கணும். ஐயோ மகா! அவனால் அதற்கு மேல் பேச முடியவில்லை. நெஞ்சம் பதற அது நள்ளிரவு என்பதையும் மறந்து கதறத் தொடங்கினான். ஏங்க, ஏன்? நம்ம கையால நம்ம பிள்ளைக்கு விஷமா? இப்படியே எத்தனை தடவைங்க நாம நம்மளை ஏமாத்திக்கிறது? அவளை நம்ம பாசம் தாங்க கொல்லாம கொண்டுகிட்டு இருக்குது. வைத்தியம் பார்க்கவும் வழி இல்ல, வாழ வைக்கவும் முடியல. பாழா போன மிடில் கிளாஸ்ல பாடெல்லாம் பாடுறோம். இல்ல மகா, இல்ல, என்னால முடியாது. நீங்க தராதீங்க, நான் தர்றேன். ஐயோ, நீயா? பதறாதீங்க, நான் துணிஞ்சிட்டேன். அதுதான் கொத்தா சாக போறோமே, இனியும் என்ன தயக்கம்? முடியலையே. ஐயோ ஏமகா, நம்ம மதத்துல எவ்வளவு சாமிங்க, காளி சூளி லட்சுமி முருகன்னு, இதுல ஒண்ணுக்கு கூடவா கருணை இல்லாம போயிடுச்சு? சாமிங்களா? எல்லாம் படத்துல தாங்க இருக்கு. நிஜத்துல அப்படியெல்லாம் ஒண்ணு இருந்தா இந்த துடிப்புக்கு அதுங்க எப்பவோ பதில் சொல்லி இருக்குமே. ஐயோ மகா, ஏகாதசி சஷ்டி பிரதோஷம்னு எவ்வளவு விரதம் இருந்த, எவ்வளவு பூஜை செய்திருப்ப. விடுங்க, அதையெல்லாம் ஞாபகப்படுத்தாதீங்க. சாமிங்களா கல்லுல வச்சதுக்கு நமக்கு தான் காரணம் தெரியல. நாம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். அது வெறும் கல்லு மண்ணுதான்னு கண்ணுக்கு எதுக்க தெரிஞ்சும் நாம தப்பு தப்பா அதை நம்பிட்டோம்.
மகாலட்சுமி பேசிய ஜோரில் எழுந்து சென்றவள் சமையல் கட்டில் உள்ள ஒரு சிறிய செல்ஃபில் அவள் வணங்கி வந்த அவ்வளவு சாமி படங்களையும் எடுத்து வந்தாள். அதில் ஒரு சின்ன சிவலிங்கமும் இருந்தது. யாரோ காசிக்கு போன போது வாங்கி வந்து தந்தது. அதற்கு அவள் கையால் பல 1000 தடவை பாலாபிஷேகம் செய்திருப்பாள். அவ்வளவையும் போட்டு உடைத்தாள். சரியாக உடையாததை திரும்பவும் போட்டு உடைத்தாள். கண்ணாடி சில்லுப்பட்டு கையில் இருந்து ரத்தம் பீறிட்டது. அவன் ஐயோ ரத்தம் என்றாள். அதில் சில சொட்டுக்கள் அந்த பஞ்சாமிர்த கிண்ணத்திலும் பட்டன. உடனே அதை தள்ளி வைத்து அவள் கைக்கு கட்டுப்போட பார்த்தான். வீடுங்க, அதுதான் போய் சேர்றோம்ல, குறைஞ்சபட்சம் ஆத்திரமாவது தீரட்டும். கோயில்ல கூட இந்த சாமிங்களுக்கு பணக்காரங்களை தான் பிடிக்கும். காசு இருக்கிறவனுக்கு பக்கத்துல வச்சு தரிசனம். நமக்கோ தட்டுல காசு போட்டாதான் ஐயரே விபூதி குங்கமே தர்றார். இந்த உலகத்துல 600 கோடிக்கு மேல ஒரு மனுஷங்க இருக்காங்களாம். அது போக தினசரி உலகம் முழுக்க லட்சத்துக்கும் மேல குழந்தைங்க பிறக்குதான். அவ்வளவு பேரையும் விட்டுட்டு என் செல்லத்தை கேக்குதே அந்த சாமி, அழகா கொடுத்துட்டு ஆட்டி வைக்குதே. இதே தெருவுல ஒருத்தன் பிராந்தி கடை வச்சு ஊரையே அழிச்சுக்கிட்டு இருக்கான். அவ மக குந்தானியா இருந்துகிட்டு நகையா போட்டுக்கிட்டு மினுக்கிறான். அதெல்லாம் இதுக்கு கண்ணுக்கு தெரியலையே என்று ஒரு கோர புலம்பலில் போய் நின்றாள். புயலில் சிக்கிய வாழைமரம் புயலடித்து ஓய்ந்த பிறகு சாய்ந்து விழுந்து கிடக்குமே, அப்படி இருந்தது அவள் தோற்றம். திரும்பவும் அவர்களுக்கு நடுவில் ஒரு அமைதி. கடிகாரத்தில் மணி 4 விட்டிருந்தது. சரியான அந்த நேரத்தில் தெருவில் ஒரு குடுகுடுப்பைக்காரனும் இறங்கியிருந்தான். அவனது குடுகுடுப்பை சத்தமும் துல்லியமாக கேட்கத் தொடங்கியது. அவர்கள் இருவர் எதிரிலும் சைனைட் கலந்த அந்த பஞ்சாமிர்தம், அதில் மகாலட்சுமியின் இரத்த துளிகளும் சேர்ந்திருந்தன. அத்தியாயம் 2. குடுகுடுப்பைக்காரன் வரும் சத்தம் கேட்கவும் ஆனந்தனே ஒரு பரபரப்பு தொட்டி கொண்டது. மகா, குடுகுடுப்பைக்காரன் வந்துட்டான், இப்ப என்ன பண்ண போற என்று கேட்டான். என்ன பண்ண போறேனா? அவன் மாட்டுக்கு தெருவுல போறான், அவனுக்கும் நமக்கும் என்னங்க சம்பந்தம்? இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, போதும், எதையாவது சொல்லி இந்த தடவையும் நாம எடுத்த முடிவை தள்ளாதீங்க. உங்களுக்கு சாகரத்துக்கு பயமா இருந்தா நீங்க வேணா இந்த விஷத்தை சாப்பிடாதீங்க. ஆனா என்னையும் என் மகளையும் விட்டுடுங்க. போதும் இந்த வாழ்க்கை. மகாலட்சுமி சற்று ஆவேசமானாள். தூக்கத்தில் இருந்த பவித்ராவை தொட்டு தூக்கி மடியில் போட்டுக்கொண்டாள். முகத்தை மூடியிருந்த மகளின் கூந்தலை விலக்கிவிட்டாள். முழு மதி போல பவித்ரா முகத்தில் ஒரு பிரகாசம், கூடவே ரத்தம் செத்துப்போன ஒரு வாட்டம். கண்ணே கண்ணே எழுப்பினாள். பவித்ராவும் அரை கண்களை திறந்தாள். ராஜாத்தி, அம்மா கூப்பிடுறேன் பாரு, எழுந்துரு. அம்மா. பவித்ராவிடம் ஒரு தின்சான முனகல் நிமிஷம். அம்மா, இப்ப உனக்கு ஒரு மருந்து தரப்போறேன், சாப்பிட்டுட்டு தூங்கு. மருந்தா? ஆமா கண்ணு, இதுதான் கடைசி மருந்து. இனி அம்மா உனக்கு மருந்தே தரமாட்டேன். வேண்டாம்மா, கசக்கும். இனி இது இனிக்கும்மா, எழுந்திருடா கண்ணே. மகாவிடம் செயல் வேகம் சற்றும் தளராமல் இருந்தது. ஆனந்தனால் அதை தாழ முடியவில்லை. அண்ணாந்து கடிகாரத்தை பார்த்தான். மணி 4:10. மகாவின் வேகத்தை பார்க்கும்போது 4:30க்கு இந்த வீட்டில் 3 பிணங்கள் கிடக்கப் போவது உறுதி என்று அவன் மனமும் உறுதியாக நம்ப ஆரம்பித்து விட்டது. மகா மனமளவென்று செயல்பட தொடங்கினாள். பஞ்சாமிர்த கிண்ணத்தில் கையை விட்டு நன்றாக கையாலேயே பிசைந்தாள். பின் அதில் ஒரு பிடி எடுத்து முதலில் தன் வாயில் போட்டுக்கொண்டாள். அடுத்து ஆனந்தனின் வாய் முன்னால் அவள் கை நீண்டு நின்றது. அவனும் திறக்க மாட்டாதபடி உதடுகளை திறந்தான். அந்த விஷ பஞ்சாமிர்தம் அவன் வாயிலும் நிரம்பியது. ஒருவித இனிப்பான கசப்பாக இருந்தது. 3வது கை அரை துக்கத்தில் இருந்த பவித்ரா நோக்கி நீண்டது. குழந்தையின் வாயை வலிய திறந்து ஊட்டிவிட்டாள். வேண்டாமா என்று முனகியபடியே குழந்தையும் அதை விழுங்கி முடித்தாள். பஞ்சாமிர்தம் மிச்சம் இருந்தது. அதை எதற்கு மீதம் வைக்க வேண்டும் என்று வலித்த மகா அதை தானே உட்கொண்டாள். பின் கையை உதறிக்கொண்டு தன் அருமை கணவனை ஒரு பார்வை பார்த்தாள். அவ்வளவுதாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. பூமிக்கு வந்த நாம திரும்ப போறோம். இனி நமக்கு வியாதி, கடன், பாசம், பந்தம் எதுவும் பிரச்சனை இல்லை. இருங்க, நம்ம சாவுக்கு யாரும் காரணம் இல்ல, அந்த கடவுள் தான்னு ஒரு வார்த்தை எழுதி வச்சுக்கிட்டு வந்துடுறேன் என்று அவள் எழுந்தபோது அவள் வீட்டு வாசலுக்கு வந்து சேர்ந்திருந்தான் குடுகுடுப்பைக்காரன். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டு மகாராசனுக்கு இன்னில இருந்துதான் நல்ல காலம் ஆரம்பிக்குது. மலை மேல தூக்கி வச்சுக்க போகுது. படாப்படுத்தின துயரமெல்லாம் இனி ஓட போகுது. நம்பிக்கை தரப்போகுது. அவன் சொல்ல சொல்ல ஆனந்தனால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. எழுக்கு சென்று அந்த குடுகுடுப்பைக்காரனை ஒரு அறை அறையலாமா என்று கூட தோன்றியது. மகாலட்சியம் கடிதம் எழுதி வைத்துவிட்டு வந்தாள். அவள் காதிலும் அவன் குரல் ஒலித்திருந்தது. இதழ் கடையில் சிரிப்பு ஒட்டி கொண்டிருந்தது. ஆனால் சாப்பிட்ட பஞ்சாமிர்தம் தான் எதையுமே அவர்களுக்குள் செய்யவில்லை. மாறாக மழுக்கென்று கண்ணை திறந்து கொண்டு பவித்ரா அவர்களை பார்த்தாள். அந்த பார்வையில் ஒரு தூக்க கலக்கமோ சோர்வோ துளி கூட இல்லை. கண்ணு, அம்மா, என்னப்பா முழிச்சுக்கிட்ட? தூக்கம் வரல? இல்லம்மா, தூக்கம் போயிடுச்சே. பவித்ரா தெம்பாகவும் பேசினாள். இருவருக்குமே ஆச்சரியமாக இருந்தது. பஞ்சாமிர்தம் சாப்பிட்டு கிட்டத்தட்ட 5 நிமிடங்கள் கடந்து விட்டிருந்தன.
சைனைட் விஷம் 2 நிமிஷத்தில் கணக்கு தீர்த்து விடும். ஆனால் இங்கே மட்டும் எப்படி? மகா, என்ன மகா இது? நாம இந்நேரம் போய் சேர்ந்திருக்கணும்ல. அதுதாங்க எனக்கும் புரியல. நீ விஷத்தை தான் கலந்தியா இல்ல? ஆட, என்னங்க நீங்க நீங்க வாங்கிட்டு வந்து வச்சிருந்த சைனைட்டை தான் என் கண்ணு எதிரில இல்ல கலந்த. அப்புறம் எப்படி? அவன் தொடர்ந்து ஆச்சரியத்தில் மூழ்கிட பவித்ரா எழுந்து உட்கார்ந்து கொண்டு, அப்பா, நாம இப்ப செஸ் விளையாடலாமா என்று கேட்டார். என்னது, செஸ்ஸா? இந்த காலை வேளையிலையா? ஓ, இது காலை நேரமா? நான் கூட மத்தியானம்னு நினைச்சேன். சரி கண்ணு, உன் உடம்பு இப்ப எப்படி இருக்கு? எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன். என்னடா சொல்ற? கை கால தூக்க கூட சிரமப்படுவியேப்பா? இல்லையே, இப்ப உடம்பு ரொம்பவே நல்லா இருக்குப்பா. அவன் எதிரில் எழுந்து நின்று குதித்து காண்பித்தாள். இருவருக்குமே ஆச்சரியம் பிடுங்கி தின்றது. அவர்களுக்கும் எதுவும் ஆகவில்லை. மகாலட்சுமி அவ்வப்போது இழுத்து இழுத்து மூச்சு விடுவாள். அவளுக்கு அது கூட இப்போது இல்லை. மகா, நீ சைனைட்டின்னு வேற எதையோ கலந்துட்டேன்னு நினைக்கிற? இல்லைங்க, இருங்க, அந்த பொட்டலத்தை கூட எடுத்துக்கிட்டு வர்றேன். எழுந்து உள்ளே சென்றாள் மகாலட்சுமி. திரும்பி வந்தவள் கையில் எச்சரிக்கை முத்திரையுடன் கூடிய சைனைட் பொட்டல கவர்கள். என்ன மகா, இது அதிசயம். உனக்கும் எனக்கும் கூட எதுவும் ஆகல. ஒருவேளை நீ கலந்தது வேறு பஞ்சாமிர்தமா இருக்குமோ? நீங்க ஒண்ணு, இங்க இருக்கிறதே ஒரு பஞ்சாமிர்தம் தானே. அதுவும் விபூதி தாத்தா கொடுக்காட்டி சக்கரை பொங்கல் செஞ்சு அதுல கலந்து சாப்பிட்டுருவோம்னு நினைச்சேன். சைனைட்டை முகர்ந்து பார்த்தாலே உயிர் போயிடும்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க நமக்கு எதுவும் ஆகலையே. எப்படி? அதுதான் தெரியலையே. அவன் சொன்ன நொடி மீண்டும் வாசல்புறம் குடுகுடுப்பைக்காரன் குரல் கேட்டது. அவன் வரையில் இது 2வது ரவுண்டு. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. கன்னி பொண்ணு வாழற இந்த வீட்டுல இனி தொட்டது துலங்க போகுது, பட்டது விலக போகுது. இந்த மலச்சாமி அருளால குலமே விளங்க போகுது. சத்தியம், இது சத்தியம். அவனது குரல் இந்த முறை இருவரையுமே சிந்திக்க வைத்தது. என்னங்க இது அதிசயம்? விபூதி தாத்தா கொடுத்த பிரசாதம் விஷத்தையே ஜெயிச்சிருச்சா? அப்படித்தான் இருக்கணும். அவன் சொல்ல அவர்கள் எதிரில் பவித்ரா அந்த காலை வேளையில் ஸ்கிப்பிங் கயிற்றை எடுத்து வந்து எம்பி எம்பி குதித்து ஆடத் தொடங்கியிருந்தாள். அவர்கள் முகத்தில் ஒரு புது நம்பிக்கை. அத்தியாயம் 3. பவித்ராவை பார்த்த டாக்டருக்குள் ஆச்சரியம் அள்ளி கொண்டு போயிற்று. அவர் எதிரில் பளிச்சென்று இருந்தால் பவித்ரா. தலைவாரி பூவெல்லாம் வைத்துக் கொண்டிருந்தவள் ஒரு வினாடி கூட சும்மா இல்லை. அவர் டேபிள் மேல் இருந்த புத்தகங்களை புரட்டுவதும் ஸ்டெதோஸ்கோப்பை எடுத்து அப்பா மடி மேல் அமர்ந்திருக்கும் நிலையில் ஆனந்தனின் மார்பு மேல் வைத்து பார்ப்பதுமாக படு கலகலப்பாக இருந்தாள். ஆனந்தன் ரியலி கிரேட். மருத்துவத்துறைக்கு இது ஒரு அதிசயம். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. என்ன டாக்டர் சொல்றீங்க? புரியும்படியா சொல்லுங்க. உங்க 3 பேர் பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்லயும் சைனைட் சாப்பிட்ட அறிகுறியே இல்ல. யூரின் மோஷன்லயும் அதுக்கு வாய்ப்பே இல்ல. நீங்க சைனைட்டை சாப்பிட்டிருக்க வாய்ப்பே இல்ல. இல்ல டாக்டர், நாங்க சாப்பிட்டது சத்தியம். அதுக்கு முந்தி நானும் என் மனைவியும் பட்டப்பாடு எனக்கு தான் தெரியும். இன்ஃபேக்ட் அது சைனைட் மாதிரி இருக்கிற வேற ஏதாவதா இருக்கணும். இல்ல டாக்டர், அதுக்குத்தான் நான் அந்த கவரையே கொடுத்தேன். ஆனந்தன் ஞாபகப்படுத்தவும் எழுந்து போய் அந்த கவரை எடுத்து வந்தார். சில்வர் கோட் அலுமினிய பிளாஸ்டிக் பேப்பரில் ஆன கவர். 2 கிராம் சைனைட்டை உரிய எல்லாவித எச்சரிக்கைகளுடன் சரியான முறையில் பேக் செய்து மண்டை ஓடு போட்டு அதன் மேல் பெருக்கல் குறியெல்லாம் இருந்து எச்சரிக்கை செய்து பொறிக்கப்பட்டிருந்தது. அதன் உள்பாகத்தில் ஒரு மூலையில் ஒரு பேனா முனை புள்ளியளவு சைனைட் ஒட்டி கொண்டிருந்தது. அந்த கவரை அப்படியே ஒரு கண்ணாடி டம்ளரில் அலாசினார். எச்சரிக்கையாக கைக்கு பிளாஸ்டிக் கிளவுஸையும் போட்டுக்கொண்டார். அலசிய தண்ணீரை உற்று பார்த்தவர் அதில் கொஞ்சம் சர்க்கரையும் சேர்த்து எடுத்து வந்து கலக்கிவிட்டு டிஸ்பென்சரிக்கு பின்னால் உள்ள ட்ரைனேஜ் பிட் அருகே சென்று கொட்டினார். 1/2 மணி நேரம் கழித்து சென்று பார்த்தபோது அங்கே 1க்கு 10 கரப்பான் பூச்சிகளும் ஏராளமான ஈக்களும் செத்து கிடப்பது தெரிந்தது. திரும்பி வந்தார். காத்திருந்த ஆனந்தனை பார்த்தவர், ஆனந்தன், இந்த உலகத்திலேயே சைனைட் சாப்பிட்டு பிழைச்ச உயிர்கள் நீங்க 3 பேர் தான். திரும்பவும் சொல்றேன், ஏதோ அற்புதம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்ல, உங்க மகளோட உடம்புலையும் நிறையவே மாற்றங்கள். அவ ரத்தத்துல வெள்ளை அணுக்களுக்கும் சிவப்பு அணுக்களுக்கும் இருந்த வித்தியாசம் ரொம்பவே குறைஞ்சி கவுண்ட்டும் கூடியிருக்கு. இது எப்படி டாக்டர் சாத்தியம்? என்னோட யூகப்படி பார்த்தா அந்த பஞ்சாமிர்தத்துலதான் ஏதோ இருந்திருக்கணும். அது விபூதி தாத்தா பிரசாதமா தந்தது. யார் அவரு? அவரு ஒரு நாடோடி, தெருவுல திண்ணையில கிடக்க ஒரு பிரம்மச்சாரி. ஆனா ரொம்ப நல்லவர். யோகாசனம் தியானம் எல்லாம் செய்யற ஒரு சித்தர் மாதிரி வாழ்றவர். சித்தர் மாதிரியா? ஆமா டாக்டர், அடிக்கடி நம்ம சித்தர் மலைக்கும் போயிட்டு வருவார். இந்த பிரசாதம் கூட அங்க லிங்கங்களுக்கு அபிஷேகம் செய்து எடுத்துட்டு வந்து தந்ததுதான். வாரே வா, அப்ப அந்த லிங்கங்கள் கிட்டதான் நமக்கான விடை இருக்கு. நான் அந்த விபூதி தாத்தாவை பார்க்க முடியுமா? அதுக்கு என்ன, இப்பவே போனா கூட்டிட்டு வந்துருவேன்.
போங்க, போய் முதல்ல அவரை கூட்டிட்டு வாங்க. இப்ப சொல்றேன், உங்க மகளுக்கு மருந்து கிடைச்சிருச்சு. அவ நல்லபடி ஆயிடுவா. டாக்டர், ஆமா, உங்க மக உடம்பு குணமாக தொடங்கிடுச்சு. இன்ஃபேக்ட் உங்க 2 பேருக்கும் கூட உடம்புல எந்த வியாதியா இருந்தாலும் அது குணமா இருக்கும்னு நம்புறேன். ஏன்னா நீங்க நிஜமா சாப்பிட்டது விஷம் இல்ல, விஷத்தையே முறிச்சிட்ட ஒரு அமிர்தம். சைனைடியே ஒரு மருந்த செயலிழக்க வைக்குதுன்னா அது எவ்வளவு சக்தி மிகுந்ததா இருக்கணும். டாக்டர் பேச பேச ஆனந்தனுக்குள் நிஜமாலுமே ஆனந்த அலையடைக்க ஆரம்பித்தது. டாக்டர், இது கனவில்லையே, நிஜம்தான். போங்க, போய் முதல்ல அந்த விபூதி தாத்தாவை கூட்டிக்கிட்டு வாங்க. ஆனந்தன் அடுத்த நொடியே கிளம்பி விட்டான். ஆனந்தன் சொன்னதை கேட்ட மகாலட்சுமிக்கு அப்படியே தலை சுற்ற தொடங்கியது. என்ன மகா, நம்ப முடியலையா? இல்லைங்க, என்னால இந்த சந்தோஷத்தை தாங்க முடியல. இப்பதான் வீட்டுக்காரர் வேற வந்துட்டு போனார். ராத்திரி அவருக்கு ஒரு கனவு வந்துச்சா. அதுல நாம 3 பேரும் விஷம் சாப்பிட்டுட்டு இந்த வீட்டுல கிடக்குறோமாம். தெருவே பாக்குதாம். அவரை எல்லோரும் திட்டுறாங்களாம். அந்த கனவு அவரை ரொம்பவே பாதிச்சிருச்சு. அதாவது நாம நிஜமா சாக நினைச்சது அவர் கரையில கனவா வந்திருக்குது. அதுதான் தூங்கி எழுந்த உடனேயே நம்மள பார்க்க வந்துட்டார். நீங்க டாக்டரை பார்க்க போகவும் நான் அவர்கிட்ட மாட்டினேன். அம்மாடி, தப்பா எதுவும் பண்ணாதீங்க, வாடகைய மெல்ல புடுங்கன்னு சொல்லிட்டு அவர் போனப்போ எனக்கு எதுவுமே புரியலைங்க. உண்மைதான் மகா, குடுகுடுப்பக்கார ஒன்னும் உளரல. அவன் சொன்ன மாதிரி நல்ல காலம் பிறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, அந்த விபூதி தாத்தா இப்ப எங்க இருப்பாரு? கடைசி வீட்டு திண்ணையில தான், போய் பாருங்க. வரும்போது பார்த்தேன், அங்க அவர் இல்லையே. அப்ப அவரை தேடுங்க, அவர்தான் இப்ப நம்ம கடவுள். அவள் உணர்ச்சி மிகுதியோடு கைகளை கூப்ப ஆனந்தனும் அவரை தேடிக்கொண்டு புறப்பட்டான். பவித்ரா வெளியே பக்கத்து வீட்டு பிள்ளைகளுடன் ஓடி பிடித்து விளையாடி கொண்டிருக்க அதை தெருவில் உள்ளவர்களே கூட மிகுந்த ஆச்சரியத்துடன் பார்த்தபடி இருந்தனர். ஆனந்தனின் தேடலில் அவர் அகப்படவில்லை. யாரை கேட்டாலும் இப்பதானே பார்த்தேன், இங்குதானே இருந்தாரு என்றார்களே தவிர அவரை காட்டவில்லை. ஒரே ஒருவர் மட்டும் தாத்தா சதுரகிரி மலைக்கு போக போறதா சொல்லிக்கிட்டு இருந்தாரு, ஒருவேளை கிளம்பி போயிட்டாரோ என்னவோ என்றார். சதுரகிரி மலை எங்க இருக்கு என்று ஆனந்தனும் கேட்டான். அது சரி, சதுரகிரி மலையை பத்தி உனக்கு தெரியாதா? சினிமால ரஜினி மாதிரி இப்ப மலைகள்ல அது என்று அந்த நபர் சொல்லவும் ஆனந்தனுக்கு அவரை அறைய வேண்டும் போல கோபம் வந்தது. அடக்கி கொண்டு, யோ, அது எங்க இருக்குன்னு கேட்டா சொல்லியா, ரஜினி கமலனுக்கிட்டு என்றார். ராஜபாளையம் போயும் போகலாம், விருதுநகர்ல இருந்து கிருஷ்ணன் கோயில் போய் பத்ராயிருப்பு போயும் போகலாம். அதுதான் அமாவாசை பௌர்ணமின்னா ஆயிரக்கணக்கில் அந்த மலையில இருக்கிற மகாலிங்கத்தை கும்பிட கூட்டம் கூட்டமா போறாங்களே என்றார் அந்த நபரும். இந்த தாத்தா அங்க போய் என்ன பண்றாரு என்கிற கேள்வி அவசர கதியில் வந்து விழுந்தது. அட, என்னப்பா நீ, அவர் என்ன டாஸ்மார்க் பாருக்கா போயிருக்காரு? இல்ல அது என்ன டான்ஸ் ஆட்டம் கட்டுற கிளப்பா? தப்பு சொல்ல, சித்தர் சாமிங்க நடமாடுற கோவிலுப்பா அது. வயசான காலத்துல ஒருத்தன் கிருஷ்ணா ராமான்னு கோயில் பக்கம் தானே போவான். அது சரி, இங்க இல்லாத கோவிலா என்ன? அப்படி இல்ல ராசா, எவ்வளவோ கோடி ஜனங்க இருந்தாலும் யாரோ ஒருத்தர் தானே எல்லாரையும் மயக்கிற மாதிரி பாடுறார். எவ்வளோ ஒருத்தி தானே ஆடுறா. அப்படித்தான் இதுவும். 1000 கோயில் இருக்கலாம், சதுரகிரி அதுல தனிப்பா. அது மூலிகை காடு. அந்த காத்த சுவாசிச்சாலே பாதி நோய் பறந்துடுமே. அவரு மூலிகை காடு என்றதுமே ஆனந்தன் மனதும் அதை கப்பென்று பிடித்து கொண்டது. மூலிகை காடு, மூலிகை காடு அவன் என்று மனது திரும்ப திரும்ப உச்சரிக்க ஆரம்பித்தது. அந்த காட்டு மூலிகைகளில் ஏதோ ஒன்றுதான் பஞ்சாமிர்தம் வழியாக பவித்ராவுக்குள் புகுந்து அவளை குணப்படுத்தி உள்ளதோ? ஆனந்தனுக்கு ஒரு விடை கிடைத்த மாதிரி இருந்தது. அப்படியே வீட்டுக்கு திரும்பியவன் கொஞ்சம் அதிர்ந்து போனான். பவித்ரா திரும்பவும் சுருண்டு படுத்து விட்டிருந்தாள். என்னான்னு தெரியலைங்க, பழையபடி சுருண்டுட்டா. வழக்கம் போல தலைய வலிக்குது, கண்ணை இருட்டிக்கிட்டு வருதுன்னு ஆரம்பிச்சிட்டா. என்ன மகா சொல்ற? நாம தப்பிச்சுட்டோம்ல நினைச்சேன். நானும் அப்படிதாங்க நினைச்சேன். ஆமா, எங்கெங்க விபூதி தாத்தா? அவரு ஒருத்தர் இப்பதான் பார்த்து சதுரகிரி மலைக்கு போயிட்டாரா. திரும்புமா? திரும்புமான்னா நேத்து அங்கேயா போயிருந்தார்? ஆமாங்க, சித்தர் மலைன்னு அவரு அதைத்தானே சொல்லுவார். அப்படியா சங்கதி? இப்ப அங்க போய் அவரை எங்கன்னு தேட? அதுக்கு முந்தி டாக்டர் கிட்ட நம்ம பவித்ராவை காட்டுவோம், பாருங்க எப்படி படுத்திருக்கா. ஆனந்தன் அடுத்த நொடியே தன் அருமை மகளை அள்ளி தோளில் போட்டுக் கொண்டான். நீயும் புறப்படு என்று ஒரு ஆட்டோ பிடித்தான். அத்தியாயம் 4. பவித்ராவை பரிசோதித்த டாக்டர் முகத்தில் ஏமாற்ற ரேகை மிக வேகமாக ஓடியது. டாக்டர், மிஸ்டர் ஆனந்தன், திரும்பவும் உங்க மகளோட ரத்தத்துல அந்த நோய் கிருமி வளர ஆரம்பிச்சிருச்சு. பஞ்சாமிர்த மருந்து ஓரளவு தான் கட்டுப்படுத்தி இருக்கு. அதோட வீரியம் குறையவும் நோய்க்கு பழைய சக்தி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப என்ன டாக்டர் பண்றது?
ஒன்னும் கவலைப்படாதீங்க. இதுக்கு மருந்தே இல்லைன்னு தானே நினைச்சுக்கிட்டு இருந்தோம். மருந்து இருக்கிறது தான் இப்போ தெரிஞ்சு போச்சே. ஆமா, எங்க அந்த விபூதி தாத்தா? அவர் ஒருத்தர் திடுதிப்புன்னு சதுரகிரிங்கிற சித்தர் மலைக்கு போயிட்டாராம் டாக்டர். நோ ப்ராப்ளம். போய் அவரை எப்படியாவது பிடிச்சு இழுத்துக்கிட்டு வாங்க. அவரு தந்த பஞ்சாமிர்தத்துலதான் மருந்தோட ரகசியம் இருக்கு. சரி டாக்டர், அதுக்குள்ள பவித்ராவுக்கு எதுவும் ஆயிடாதே. அத நான் எப்படி சொல்ல முடியும்? ஒண்ணு மட்டும் சொல்றேன். எப்ப இப்படி ஒரு மருந்து இருக்கிறது தெரிய வந்ததோ, நீங்க சாக நினைச்சோ அது மாறி போச்சோ, அப்பவே உங்க வரையில நல்ல காலம் தொடங்கியாச்சுன்னு தான் அர்த்தம். ஆகையால கடவுள் மேல நம்பிக்கை வச்சு புறப்படுங்க. எவ்வளவு சீக்கிரம் அவரோட வர்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. டாக்டரின் பாசிட்டிவான பேச்சும் ஊக்கமும் ஆனந்தனை சதுரகிரி நோக்கி திருப்பியது. மனைவியை பார்த்தாள். புறப்படுங்க, தாத்தாவோட வாங்க, நான் காத்துக்கிட்டு இருப்பேன். மகா கண்கலங்க அவனுக்கு விடை கொடுத்தாள். அப்பா, அந்த பிஞ்சும் கூப்பிட்டது. கண்ணு, எங்கப்பா போற? உனக்கு மருந்து தேடிடா கண்ணே. எனக்கு நல்லாயிடுமாப்பா? கட்டாயமா? சரிப்பா, பார்த்து போயிடுவாப்பா. அந்த பிஞ்சும் விடை கொடுத்தது. அது விடை கொடுத்த விதமே நிகழ்ச்சியாக இருந்தது. ஆனந்தனும் ஒரு புது வேகத்துடன் கிளம்பினான். அந்த இடத்துக்கு பேர் தானிப்பாறை. அங்கிருந்துதான் சதுரகிரி என்னும் அந்த மலைத்தளம் ஆரம்பமாகின்றது. ஆரம்பம் ஆகிய இடத்திலே பிலாவடி கருப்பு என்னும் கருப்பண்ணசாமிக்கு ஒரு கோவில். அந்த மலைக்கே கருப்புதான் காவல் தெய்வம். மாதம் தவறாமல் பௌர்ணமிக்கு பௌர்ணமி மலை ஏறுகின்றவர்கள் கருப்புக்கு ஒரு கற்பூரம் காட்டிவிட்டுத்தான் மலை ஏறவே ஆரம்பிப்பார்கள். இல்லாவிட்டால் வழியில் ஏதாவது இடர்பாடு ஏற்படும் என்பது அவர்கள் எண்ணம். எண்ணம் என்பதை விட அதுதான் சத்தியமான உண்மையும் கூட. சாமியாவது பூதமாவது என்று கேட்டு புத்திதான் சாமி என்று வாழ்கிறவர்களும் இருக்கத்தானே செய்கிறார்கள். அவர்களில் ஒருவன்தான் அண்ணாமலை. பிக் பாக்கெட்டில் கில்லாடி அசந்தால் முடிச்சுக் கொண்டிருக்கும் போதே கண்களையே திருட முடிந்தவன். அடிவாரத்தில் யாருக்கோ காத்திருப்பது போல காத்துக் கொண்டிருந்தான். அழுக்கேறிய காக்கி பேண்ட், ஒரு கட்டம் போட்ட சட்டை, உள் பாக்கெட்டில் ஒரு பேனா கத்தி, காலில் டயர் செருப்பு, உதட்டில் 5 பூமால் பீடி. கப் கப் என்று புகைவிட்டபடியே ஒரு பாறை மேல் அமர்ந்திருந்தான். 4-5 பேராக கூட்டமாக யாராவது வந்தால், குறிப்பாக அவர்கள் கழுத்தில் கையில் வாட்ச் மைனச்சை என்று இருக்குமாயின் அவர்களே அண்ணாமலையின் டார்கெட். அவர்களோடு சேர்ந்து கொண்டு மலையேற ஆரம்பித்தால் 15 கிலோமீட்டரை கடப்பதற்குள் அவர்களுள் ஒருவனாகவே ஆகிவிடுவான். வழியிலே அங்கே ஒரு அருவி இருக்கிறது, இங்கே ஒரு குகை இருக்கிறது என்று அவர்களை கூட்டிச் சென்று அங்கே ஓய்வெடுக்க வைத்து அவர்கள் அசந்த நேரம் பார்த்து அவ்வளவையும் ஆட்டையை போட்டுக்கொண்டு ஓடுவதுதான் அவனது தொழில். புனிதத்தலத்தில் இப்படியும் சிலர். அன்று அண்ணாமலைக்கு பெரிய அளவில் ஏமாற்றமாக இருந்தது. பெரிதாக யாரும் வரக்கானோம். வருகின்றவர்களும் 5-10 கிராக்கிகளாகத்தான் அவனுக்கு தெரிந்தனர். பலமுறை வந்து சென்றவர்கள் என்பது அவர்கள் நெற்றியில் எழுதி ஒட்டப்பட்டிருந்தது. அண்ணாமலை நன்றாகவே நெற்றி படிப்பான். தப்பித்தவரையும் உஷாரான பாட்டிகளிடம் மாட்டமாட்டான். அப்புறம் போலீஸ், ஜெயில் என்று யாரால் ஆகும்? ஒருமுறை ஒரு போலீஸ்காரரிடமே ஆட்டையை போட்டு 6 மாசம் கம்பி எண்ணியதை அவனால் ஜென்மத்துக்கும் மறக்க முடியாது. எனவேதான் ஏதாவது ஈத்த பாத்தையாய் பார்த்து யாராவது சிக்குகிறார்களா என்று பார்த்து கொண்டே இருந்தான். அப்போது அவன் எதிரில் பட்டுப்பாவாடை சட்டையுடன் ஒரு இளம் பெண், வாலிப்பான உடம்பு, இன்னென்று இருந்தால் கூடவே ஒரு வயதானவர். அந்த பெண்ணுக்கு அப்பாவாக இருக்க வேண்டும். அந்த பெண்ணின் கழுத்திலும் சரி, அவர் கழுத்திலும் சரி ஏராளமான நகைகள். 2 பேர்தான். அவன் எதிரில் பிலாவடி கருப்புக்கு கற்பூரம் காட்டிவிட்டு நேராக அவனிடமே வந்தார். அவனது காக்கி உடுப்பு அவர் வரையில் அவனை பொறுப்பான ஒரு உழைப்பாளி போல காட்டிவிட்டதோ என்னவோ. வணக்கம் தம்பி. வணக்கமா? எனக்கா? உங்களத்தா? நீங்க இந்த மலை போலீஸ் தானே? மலை போலீஸா? நானா என்று இழுத்த அண்ணாமலை, அட எப்படி கண்டுபிடிச்சிங்க என்று பல்ட்டி அடித்தான். ஆட என்னங்க தம்பி நீங்க, இதுக்கு என்ன தனியா ஒரு மூளைய செஞ்சு தலையில வச்சுக்கிடவா முடியும்? பார்த்தாலே தெரியுதுல்ல. சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? எங்களுக்கு இந்த யாத்திரை புதுசு, இப்பதான் முதல் தடவையா வந்திருக்கோம். இது என் மக. சரிதான், இந்த உங்க மகளோட நீங்க 15 கூட்டல் 15 30 மைல் தூரம் போயிட்டு வரப்போறீங்களா? ஆமாம் தம்பி, அந்த சந்தன மகாலிங்கத்தை கும்பிட்டாதான் என் மகளுக்கு கல்யாணம் நடக்கும்னு நாடி ஜோசியம் பார்த்தப்ப ஜோசியர் சொன்னாரு. அதுதான் கூட்டிக்கிட்டு வந்தேன். என் மக கையால அந்த சாமிக்கு பூஜை செய்யணும்னு அழுத்தமா அந்த நாடியில சொல்லிடுச்சு. அப்ப நடங்க. ஆமா, கூட வேற யாரும் வரலையா? அதை ஏன் கேக்குறீங்க? நானும் இவளும் மட்டும்தான் போகணும், வேற யாரும் வரவும் மாட்டாங்கன்னு சொன்னார் ஜோசியரு. அதே மாதிரிதான் ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாம் கூட இப்ப ஜோசிக்காரங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களா? ஐயா, அவரு பெரிய ஜோசியருங்க. அவரு சொன்னதுதான். அப்படி அவரு என்னதான் சொன்னாரு? அண்ணாமலை ஏதோ கதை கேட்பவன் போல கேட்டது அவருக்கே கொஞ்சம் அதிகமாக தோன்றியதோ என்னவோ. மன்னிக்கணும் தம்பி, அது எதுக்கு இப்போ? எனக்கு சில தகவல்கள் வேணும், தெரியணும், சொல்றீங்களா?
என்ன தகவல்? மேலே போய் சேர எவ்வளவு நேரம் ஆகும்? அப்புறம் அங்க தங்க இடவசதி உண்டா? ஹோட்டல்லாம் இருக்குதா? அண்ணாமலை அவர் கேள்வியை தொடர்ந்து ஒரு சிரிப்பு சிரித்தான். என்ன சிரிக்கிறீங்க? சிரிக்காம என்ன பண்றது? ஏதோ இந்த ஒரு மலை தான் மனுஷங்க கிட்ட இருந்து தப்பிச்சு கிடக்குது. சாமி பூதம்னு இதையும் இப்ப மனுஷ கூட்டம் ஒரு வழி பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இதுல ஹோட்டலு லாட்ஜ் எல்லாம் வந்தா அவ்வளவுதான். என்ன தம்பி சொல்றீங்க? எனக்கு ஒன்னும் புரியலையே. நடங்க சொல்றேன், நானும் மேலதான் போறேன் என்று பாறையை விட்டு விலகி பாதைக்கு வந்தான். ரொம்ப சௌரியமா போச்சு. ஆமா, எனக்கு பதிலே சொல்லலையே நீங்க. மேல பெருசா எந்த வசதியும் கிடையாதுங்க. உங்கள மாதிரி காசு உள்ளவங்க அன்னதானம் பண்ணுவாங்க. அங்கங்க கொஞ்சம் போல தகரக்கொட்டா போட்டு படுத்துக்க கொஞ்சம் வழி பண்ணியிருக்காங்க. அம்புட்டுதான். நடந்தபடியே அண்ணாமலை ஆரம்பித்து விட்டான். அவரும் அந்த பெண்ணும் அவனை தொடர தொடங்கினர். செருப்பு போட்டுக்கிட்டு நடக்கலாம் தானே? அவர் காலை காட்டி கேட்டார். வாங்க வாங்க, நான் செருப்பு போட்டுக்கிட்டு தானே நடக்கிறேன். ஆமா, உங்க பேரு? என் பேரு ஆதிகேசவன். இது என் மக பேரு மல்லிகா. பேரும் அழகு, உங்க மகளும் அழகு. ரசனையோடு சொல்லிவிட்டு ஒரு கள்ளப்பார்வையும் பார்த்தான். அவளோ அவனை பார்ப்பதையே தவிப்பவள் போல தரையை பார்த்து கொண்டே நடக்கத் தொடங்கினாள். ஆனால் அடுத்து அவர் சொன்னது அண்ணாமலைக்கே ஒரு அடியாகத்தான் அமைந்தது. பேரும் ஆளும் அழகா இருந்து என்ன தம்பி பிரயோஜனம்? அந்த ஆண்டவன் பேச்ச புடுங்கிட்டான். பேச முடியாததால கல்யாணங்கிற விஷயமும் ஒரு கனவாவே இருக்கு என்று அவரை சற்று அதிர்ச்சியோடு பார்த்தார். அவர்கள் அந்த மலைக்கு வந்து விட்டதன் பின்னால் ஒரு அர்த்தம் இருப்பது போல் கூட தோன்றியது. என்ன தம்பி பாக்குறீங்க? ஏதோ அந்த மகாலிங்கம் அருளால ஒரு நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சா உண்டு. அனாதையா இருந்தா கூட பரவாயில்ல. என்கிட்ட காசு பணத்துக்கு குறைவில்ல. என் மக மேல உசுரா இருந்தா அதுவே போதும் எனக்கு. அவர் சொல்ல சொல்ல அந்த அனாதையாகத்தான் இருந்துவிடக் கூடாதா என்றெல்லாம் அண்ணாமலைக்குள் எண்ணம் ஓடத் தொடங்கியது. கப்பென்று ஒருவித மௌனம் அவனை ஆட்கொண்டது. சிந்தித்தபடியே நடக்கத் தொடங்கினான். ஆமா, வழிநெடுக இப்படித்தான் இருக்குமா? இல்ல நல்ல வசதியா திருப்பதி மாதிரி ரோடு போட்டிருக்காங்களா? அவர் கேட்டது அவன் காதில் விழவே இல்லை. அவன் மனசெல்லாம் மல்லிகாவின் நகைகளை திருடுவதை விட அவளை திருடி விடுவதே உத்தமம் என்கிற மாதிரி நினைக்க தொடங்கிவிட்டது. ஆதிகேசவனுக்கு அதெல்லாம் தெரிய நியாயமில்லை. ஒரு இடத்தில் ஒரு சின்ன மரத்தின் நிழலில் சிலர் அமர்ந்திருக்க அநியாயத்துக்கு சடைபிடித்த தலையோடு ஒரு கோமனாண்டி தென்பட்டார். அவரது உடலின் எடையை விட அவரது தலைமுடியின் எடை அதிகமாக இருக்கும் என்பது பார்த்த மாத்திரத்திலேயே தெரிந்தது. அவரை அண்ணாமலையும் ஆதிகேசவனும் கடந்தபோது அந்த மூவரையும் அவர் ஒரு தினசாக பார்த்தார். ஏனோ ஒரு மாதிரி சிரித்தார். அது அண்ணாமலையை என்னவோ செய்தது. அவனும் பதிலுக்கு அவரை உற்று பார்த்தான். எங்க போறீங்க? உட்காருங்க, நிதானமா போகலாம். மீறி போனாலும் முக்கா கல்லுக்கு மேல போக முடியாது என்றார். இங்க உட்கார்ந்து என்னத்தை பண்ண போறோம்? நீங்க ஏதாவது கதை விடுவீங்க. அத கேட்கறதுக்கு நடந்துகிட்டு இருந்தா இருட்டுறதுக்குள்ள கோயிலுக்காவது போய் சேருவோம்ல. அட விவரம் கிட்டவனே, நீ ஒரு களவாணி பைய. நீ எக்கேட கெட்டுப்போ. ஆனா வாயில்லா இந்த பொண்ணு எதுக்குடா உன் கூட வந்து கஷ்டப்படணும்? அவர் சட்டென்று சீறினார். அதில் அவனை களவாணி என்றதும் அந்த பெண்ணை வாயில்லாதவள் என்றதும் அவன் விழாவில் ஊசியை ஏற்றியது. ஆதிகேசவனும் பெரியவர் சொல்றான்னா அர்த்தம் இருக்கும், உட்கார்ந்துட்டு தான் போவோமே என்றார். அண்ணாமலையும் விட்டு பிடிக்க முடிவு செய்தான். பக்கமாய் பாறை போய் அமரத்தோதாக அதன் மேல் அமர்ந்து கொண்டு ஒரு பீடியை எடுத்து பற்ற வைக்க தொடங்கினான். அந்த பெரியவர் முறைத்தவராக, பிரம்மபத்திரத்துக்கு இந்த மலையில இடம் இல்ல. அட, தூக்கி எரியறியா இல்லையா என்று கத்தினார். அந்த துணியே அவனை கலக்கிவிட்டது. பற்ற வைத்த பீடியோடு எழுந்தவன் மேல் அங்கே அமராமல் நடக்க தொடங்கிவிட்டான். அவன் போனா போயிட்டு போறான். நீங்க உட்காருங்க. இன்னும் ஒரு 10-15 நிமிஷத்துல ஒரு காத்து யுத்தம் இருக்கு. அதுல இந்த மலைக்காடல்ல கிடுகிடுக்க போகுது என்றார். ஆதிகேசவன் அவர் சொன்னதை கேட்டு சற்று அதிர்ந்து போய், சாமி பேரை நான் தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டார். எனக்கு அப்பன் பாட்டன் வெச்ச பேரு பெரிய சாமி. ஆனா இந்த உலகத்துல அந்த மகாலிங்கம் தான் பெரிய சாமி. அதனால நான் என்ன சின்னசாமின்னு ஆக்கிக்கிட்டேன். நான் மட்டும் சின்னசாமி இல்ல, நீங்க எல்லாரும் கூட சாமிங்க தான். அத மறந்துடாதீங்க. நாம வேற, சாமி வேற கிடையாது. சாமி வேற, நாம வேற கிடையாது. அவர் கொஞ்சம் தத்துவமாக சொல்வது போலத்தான் ஆதிகேசவனுக்கு தோன்றியது. இந்த மலையில சாமி என்ன பண்றீங்க தெரிஞ்சுக்கலாமா? மலையில என்னத்த பண்ண, அந்த மகாலிங்கம் பேரை சொல்லிக்கிட்டே உட்கார்ந்துருப்பேன். ஜீவனத்துக்கு அப்படின்னா? இல்ல, வயிறேன்னு ஒண்ணு இருக்கு, வாயேன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு மேல புத்தின்னு ஒண்ணு இருக்கு. அதையே விட்டுட்ட? இல்ல, அதை வச்சுதான் இந்த கேள்வியே. தப்பா எடுத்துக்க கூடாது. எனக்கு தப்பு சரின்னெல்லாம் எதுவும் கிடையாது. என் வரையில கோடீஸ்வரனும் சரி, கோமனாண்டியும் சரி, ஒண்ணுதான்.
அது எப்படி சாமி ஒண்ணாக முடியும்? எனக்கு புரியலையே. அது சரி, போற போக்குல புரிஞ்சுக்க. இது என்ன 5 3 8ங்கிற மாதிரி கூட்டி கழிக்கிற விஷயமா? இந்த உலகத்துல மாயை கடந்து யோசிக்க வேண்டிய விஷயமாச்சே. அது என்னமோ சாமி, உங்கள மாதிரி சாமிங்க எங்களுக்கு புரியுற மாதிரியே பேச மாட்டேங்கிறீங்க. புரியல சாமின்னா உடனே அது லேசுப்பட்டது இல்லைன்னு சொல்றீங்க. இப்படி சொன்னா எப்படி சாமி எங்கள மாதிரி ஆளுங்க புரிஞ்சுக்கிறது? இதுக்கு 3 வார்த்தையில ஒரு பதில் இருக்கு. சொல்லவா? 3 வார்த்தையிலையா? ஆமாம், 3 வார்த்தை தான். அதுதான் சத்தியமும் கூட. அது என்ன சாமி? விதி இருந்தா புரியும். அத கேட்ட நொடி ஆதிகேசவனுக்கு சற்று சப்பென்று ஆகிவிட்டது. இந்த பதிலைத்தானே போகிறவன் வருகிறவன் எல்லாம் சொல்கிறான். இதை சொல்ல இவர் எதற்கு என்கிற மாதிரி பார்த்தபோது தூரத்தில் புழுதி கவளத்தை கிளப்பிக் கொண்டு ஒரு சுழல் காற்று தாழ்ந்த ஒரு பகுதியில் இருந்து மேல் நோக்கி வந்தபடி இருந்தது. அடடே, சுழல் காத்து சீக்கிரமாவே வர ஆரம்பிச்சிடுச்சே. சரி சரி, எல்லாரும் கண்ணை மூடிக்கிட்டு அங்கங்க பாருங்க பின்னால போய் உட்கார்ந்துக்குங்க. இந்த மரத்தடியில யாரும் நிக்க வேணாம். இந்த மரம் இன்னும் கொஞ்ச நேரத்துல எரிஞ்சு சாம்பலாயிடும் என்றவர், நான் வர்றேன், விதி இருந்தா அடுத்து சந்திப்போம் என்றபடி அண்ணாமலை சென்ற பாதை மேல் நடக்கத் தொடங்கினார். விடுவிடுவென்ற நடை நடக்கும்போதே கோவணத்தை அவிழ்த்து நிர்வாணமாக நடந்தபடியே அதை ஒரு உதறிவிட்டு திரும்ப அவர் கட்டிக்கொண்டு நடப்பதை ஆதிகேசவன் ஒரு வேடிக்கை உணர்வுடன் பார்க்க, வானில் ஒரு மின்னல் கீற்று ஒரு ஒளிப்பூச்சி போல கசா முசாவென்று ஓடிற்று. அதை தொடர்ந்து ஒரு பெரும் இடி சத்தம். அநேகமாக ஆதிகேசவன் தன் வாழ்நாளில் மிக அதிகபட்சமாக கேட்ட ஒரு சப்தம் அதுவாகத்தான் இருக்க முடியும். அதையும் தொடர்ந்து வெகு தூரத்தில் ஒரு மின்னல் தரையில் இறங்கியதில் தூர இருந்த ஒரு மரம் அதன் கையில் சிக்கிக்கொண்ட மாதிரி ஒரு தோற்றம். இடியும் தொடர்ந்து விழுந்ததில் அந்த மரம் உடனேயே தீப்பிடித்துக் கொண்டது. அப்போதுதான் ஆதிகேசவனுக்கே அபாயம் புரிந்தது. மகளோடு தூர ஓடினார். ஒரு பெரிய பாறையை ஒட்டி மல்லிகாவையும் கட்டிக்கொண்டு அமர்ந்தார். காற்று கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் அதனால் பேச முடியும் என்பது போல உய் உய் என்கிற சத்தம், சடசடவென மழை துளிகளும் சிந்தி சிதற ஆரம்பித்தன. மற்றவர்கள் எல்லோரும் கூட அங்கங்கே போய் அடைந்து கொள்ள அந்த சரியாண்டி சித்தர் சொன்ன காற்று யுத்தம் கண்ணெதிரில் நடக்க ஆரம்பித்தது. அவர்கள் நின்ற மரத்தின் மேலும் இடி விழுந்து அந்த மழை ஈரத்தையும் மீறிக்கொண்டு குபீர் என்று மரத்தில் தீப்பிடித்தது. அது ஜோதிகற்ப மரம். அதன் இலைகளுக்கு பஞ்சுத்திரியின் குணம் உண்டு. எனவே கீழே உதிர்ந்து விழும் இலைகளை கொண்டே விளக்கெரிக்கலாம். வெளிச்சமும் நீல சுடரோடு பளிச்சென்றிருக்கும். அதெல்லாம் ஆதிகேசவனுக்கு தெரியாது. ஆனால் அந்த சின்னசாமி நிச்சயமாக ஒரு சித்தர் என்பதும், அவர் தடுக்காவிட்டால் காட்டு பகுதிக்குள் அண்ணாமலையோடு நிச்சயம் எக்குத்தப்பாக மாட்டிக்கொண்டிருக்க வேண்டியிருக்கும் என்பதும் அவருக்கு புரிந்து போயிற்று. அப்படியே மனதுக்குள் அந்த சின்னசாமிக்கு நன்றிகளை கூறிக்கொண்டிருந்தார். அத்தியாயம் 5. தானிப்பாறைக்கு ஆனந்தன் வந்தபோது இருட்டி விட்டது. பஸ்ஸில் இருந்து இறங்கும் போதே கண்டக்டர், இங்க எங்கேயாவது படுத்திருந்துட்டு விடிய காலையில எழுந்து மலையில நடங்க, ராத்திரியில போய் மாட்டிக்காதீங்க என்று கூறியிருந்தது ஞாபகம் வந்தது. ஒரு வேகத்தில் கையில் ஒரு துணிமணியை கூட எடுத்துக்கொள்ளாமல் வந்துவிட்டது ஒரு பெரிய தப்பாக அப்போதுதான் அவனுக்கே புரிய ஆரம்பித்தது. ஊ ஊ என்று காட்டிடம் ஊளை ஸ்பீச்சு. ஒரு குடிசை கூட கண்ணில் படவில்லை. பிலாவடி கருப்பு கோயிலில் மட்டும் ஒரு 2 செங்கல் கற்களுக்கு நடுவில் ஒரு தீபம் அணைந்து விடுவது போல எரிந்து கொண்டிருந்தது. ஆனந்தன் மெல்ல அங்கே சென்று நின்றான். வள் வள் என்று ஒரு நாய் ஒன்று குறைக்கும் சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தான். இருட்டோடு இருட்டாக ஒரு கருப்பு நாய். அதை ஒரு தெருநாயகத்தான் பார்த்தான். நடுவில் எங்கிருந்தோ யாரோ இருமும் சத்தம் கேட்டது. அதை தொடர்ந்து ஒரு இடத்தில் தீக்குச்சி உரசப்பட்டு ஒருவர் சுருட்டு பிடிப்பதை பார்த்தான். மெல்ல அவரை நோக்கி சென்றான். அவரை பார்க்கவும் ஒரு பிச்சைக்காரர் என்பது அவனுக்கு தெரிவாகி விட்டது. இடுப்பில் கிழிந்த வேட்டி, மேலே ஒரு துண்டு கூட இல்லை. பக்கமாய் ஒரு துணி மூட்டை, ஒரு அலுமினிய தட்டு. அந்த நபரும் ஆனந்தனை பார்த்தார். யாரு? நான் இந்த மலைக்கு ஒருத்தர் தேடி வந்தவன். ஆமா, இங்க தங்கிக் கொள்ள இடம் எதுவும் கிடையாதா? இது என்ன, ஊட்டியா கொடைக்கானலா? என்ன மாதிரி வாழ்க்கை வெறுத்தவங்க சுத்துற இடம். இங்க எப்படி இருக்கும் தங்கறதுக்கான இடம்? இல்ல, ராத்திரி பொழுத கழிக்கணும். தா அப்படி போய் அந்த பாறை மேல படு. அதுதான் கருப்பன் கூடவே இருக்கானே, அவன் பார்த்துப்பான். கருப்பனா? அது இந்த நாயத்தான் சொன்னேன். இதுதான் கருப்பு, எங்களுக்கெல்லாம் காவல் தெய்வம். ஆனந்தனுக்கு உடனேயே சிரிப்பு வந்து விட்டது. அந்த நபருக்கோ இருமல் தான் வந்தது. அநியாயத்துக்கு இரும தொடங்கினான். ஆனந்தனுக்கு அங்கே நிற்க பிடிக்கவில்லை. மெல்ல நழுவினான். மெல்லிய இருட்டில் திக்கு திசை தெரியவில்லை. சதுரகிரி என்றால் அது திருப்பதி பழனி போல ஜே ஜே என்று மனிதர்கள் நடமாடும் இடமாக இருக்கும் என்று கருதி வந்தது பெரிய தவறு என்று அப்போதுதான் உரைத்தது. அப்போது பார்த்து ஒரு சிலர் கையில் தீப்பந்தங்களுடன் தூர இருந்து வந்தபடி இருந்தனர்.
அப்பாடா! அருகில் வந்த அவர்கள் தோளில் சாக்கு இருந்தது. தலையில் முண்டாசு கட்டி இருந்தனர். நல்ல கட்டுமஸ்தான உடம்புடன் காணப்பட்டனர். அவர்களும் ஆனந்தனை பார்த்தனர். ஆனந்தன் அவர்களிடம் மேல போக வழி எந்த பக்கம் இருக்கு என்கிற ரீதியில் ஆரம்பித்தான். மேலே என்ன? மேல கோவில் இருக்குதாமே, அங்கதான். அது கிடக்கு 15-16 கல் தூரம். ஆமா, ஐயா இப்பதான் மலைக்கு வர்றீங்களோ? ஆமாங்க, ஒரு பெரியவரை தேடிக்கிட்டு வந்தேன். சரிதான். இப்படி எத்தனை பேரு சாமி வருவீங்க? அவர்களில் ஒருவன் கேட்டதில் ஆனந்தனுக்கும் அதிர்ந்தது. நீங்க என்ன சொல்றீங்க? என்னத்த சொல்ல, சித்தர் சாமிகளை பார்க்கணும்னு அவங்க கிட்ட மருந்து வாங்கிட்டு போகவும் தான் எவ்வளவு பேர் வருவீங்கன்னு. மருந்தா? ஆமா, இந்த மலையே ஒரு மருந்து மலை தானே. நான் பார்க்கணும்னு சொன்னது சித்தர் சாமிகளை இல்ல, எங்க வீட்டுக்கிட்ட ஒரு பெரியவர் இருக்காரு, அவரை. அப்படியாக்கும் சங்கதி. சரி சரி, அப்படியே எங்க கூடவே வாங்க. நாங்க மலைசாதி கூட்டம். எங்க ஊடு வாசலெல்லாம் கோவிலுக்கும் மேல இருக்கிற மலையில இருக்கு. அங்க விளைஞ்சதை எடுத்து வந்து சந்தைக்கு போய் வித்துட்டு திரும்பிக்கிட்டு இருக்கிறோம் என்றான் இன்னொருவன். பேச்சோடு பேச்சாக அவர்களோடு மலையேற தொடங்கிய ஆனந்தனை அந்த கருப்பு நாயும் பின்தொடர தொடங்கியது. இருளில் ஆனந்தன் அந்த நாய் தன்னை தொடர்வதை கவனிக்கவில்லை. மலைசாதி பழியர்களிடம் நடக்க ஆரம்பித்தான். அதே சமயம் தனியாக வந்தது தப்போ என்றும் அவனுக்குள் ஒரு எண்ணம். பழியர்கள் தங்களுக்குள் பலவிதமான நாட்டுப்புற பாடல்களை பாடிக்கொண்டே நடந்தனர். அந்த பாட்டை கேட்டால் சிரிப்புதான் வரும். ஏலே குரங்கா குரங்கா, என் தங்கச்சி உறங்கா உறங்கா என்று ஒருவன் ஆரம்பிக்க, ஏலே மக்கா மக்கா, மாமன் நான், என் அக்கா மக்கா என்று ஒருவன் தொடர். ஏலே மல்லா மல்லா, மலையேறு நீ தில்லா தில்லா என்று இன்னொருவன் தொடர, அவர்கள் பாடும் பாட்டுக்குள் தொடர்பு இருப்பது போலும் இருந்தது, இல்லாதது மாதிரியும் இருந்தது. சட்டென்று அவர்கள் நின்றனர். அவர்கள் கைத்தீப்பந்தம் சடசடவென காட்டில் ஆடியதில் ஒரு 50 அடி தூரத்தில் ஒரு பெரிய யானையும் அதை ஒட்டி ஒரு குட்டி யானையும் தெரிந்தது. அதை பார்க்கவும் தான் நின்றுவிட்டனர். அவர்களிடம் பாட்டும் நின்று போனது. வானில் தெரிந்த நிலவொளியில் அந்த யானை தெளிவாக தெரியாவிட்டாலும் இருட்டுக்குள் கார் இருட்டாய் கருகும் என்று தெரிந்தது. பின் அது பிளறியது. அந்த சத்தம் ஓடிவது போல கூட இருந்தது. அதைத் தொடர்ந்து ஆனந்தனை தொடர்ந்த நாய் குரைக்க ஆரம்பித்தது. நாய் குரைக்கும் சத்தம் கேட்கவும் ஏதோ பேசி வைத்துக் கொண்டு விலகி செல்வது போல அந்த யானை அப்படியே திரும்பி செல்ல ஆரம்பித்தது. அந்த நாயும் எல்லோருக்கும் தெரியும்படியாக ஒரு பாறை மேலே ஏறி நின்றது. அவர்கள் உடனேயே, எலே கருப்பு சாமிடா, சாமி கருப்பா என்று கன்னத்தில் போட்டுக்கொண்டனர். ஆனந்தனுக்குள் வியப்பும் ஆரம்பம் ஆயிற்று. திரும்பவும் அவர்களிடம் உற்சாகமான நடை ஆரம்பமாயிற்று. பாதைத்தான் படு மோசம். திண்டு திண்டாய் கற்கள், அவைகளுக்கு நடுவில் முட்செடிகள், நரநரவென்ற கரளை மண். ஆனால் காற்றில் முரட்டுத்தனமாய் ஒரு குளிர். நடக்கும் வேகத்துக்கு அந்த குளிர் மட்டும் இல்லை என்றால் உடம்பு வியத்து தொட்டியாகி விடும் ஒரு அபாயம் தெரிந்தது. பழியர்களில் ஒருவன் தொடர்ந்து வரும் ஆனந்தனை பார்த்தான். யாரப்பா அது, புதுசா இருக்கு என்று கேட்டான். நான் மதுரையில இருந்து வர்றேங்க. இங்க சதுரகிரி மலை மேல மகாலிங்க சாமி கோவில் இருக்குதாமல்ல, அங்க போயிட்டு இருக்கேனுங்க. தனியாகவா வந்திருக்கீங்க? ஆமாம். ஏன் கேக்குறீங்க? தைரியம்தான். அதுவும் இந்த ராத்திரியில எந்த தைரியத்துல வந்தீங்க? நான் மலைக்கு தார் ரோடு போகும், பஸ்ஸு காரெல்லாம் போகும், அதுல போகலாம்னு நினைச்சு வந்தேன். இங்க வந்த பிறகுலாம் தெரியுது நடந்துதான் போக முடியுங்கிறது. உங்களை மாதிரிதான் ரொம்ப பேரு விவரம் புரியாம கிளம்பி வந்துடுறாங்க. நீங்களாவது பரவாயில்ல, சாமி கும்பிட வந்தேன். நீங்க சிலரு ரொம்ப மோசம். சித்தர் சாமிங்க இங்க நடமாடுறாங்களாமே, அவங்கள பார்க்க முடியுமான்னு கேட்டு எங்க உசுரை எடுப்பாங்க. ஒருவன் சொன்னதை கேட்கவும் ஆனந்தனுக்கு சற்று இடித்தது. தானும் கிட்டத்தட்ட சித்தர் மாதிரி ஒருவரைத்தான் தேடி வந்தது என்பதை இனி சொன்னால் எப்படி எடுத்துக்கொள்வார்களோ என்றும் தோன்றியது. இருந்தும் சாதுரியமாக பேசுவது என்று முடிவு செய்து, ஏங்க அப்படி யாரும் இந்த மலையில இல்லையா என்று கேட்டான். இருக்காங்க, கஞ்சா குடிக்கிற சில சாமிங்க என்று ஒருவன் சொன்னபோது அவன் குரலில் பயங்கர இழப்பம். இல்லையா? அப்படின்னா இப்ப நல்ல சாமிங்களே? ஆட என்னங்க நீங்க, 50-60 வருஷத்துக்கு முந்தி இந்த மலைக்காடே பசுமையா பச்சை பசேல்னு இருக்கும். இப்ப அதுல 10ல் 1 பங்கு கூட இல்ல. 90 பங்கு மரத்தை வெட்டுன்னு வெட்டி இந்த மலையையே சொட்டையாக்கிக்கிட்டாங்க. பத்தாக்குறைக்கு மலைக்கு சாமி கும்பிட வர்ற உங்க மாதிரி ஜனங்க வேற வர்றவங்க எங்க சும்மா போறாங்க. மரக்கலைய ஒடிக்க வேண்டியது, முயலை பிடிக்கிறேன்னு நரி பிடிக்கிறேன்னு காட்டையே அழிச்சு போட்டாங்க. நாங்களும் நகந்து நகந்து மலை உச்சிக்கே போயிட்டோம். அப்ப சாமிமார்கள்னு இப்ப யாருமே இல்லையா?
ஆசாமிங்க தான் இருக்காங்க. யாராச்சும் நான் சித்தன்னு சொன்னா சுதாரிச்சுக்குங்க. உங்களுக்கு அந்த மருந்து தர்றேன், இந்த மருந்து தர்றேன்னு ஒரு பொற மாதிரி தருவாங்க. அத சாப்பிட்டா 3 மணி நேரத்துக்கு எழுந்திருக்க முடியாதபடி மயக்கம்தான் வரும். கண்ணு முழிச்சு பார்த்தா உடம்புல போட்டுட்டு இருக்கிற துணிய கூட உருவிக்கிட்டு போயிருப்பாங்க. ஆனந்தனுக்கு அதை கேட்க பகீர் என்றது. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். இப்படி ராத்திரியோட ராத்திரியா கிளம்பி வர்ற அளவுக்கு உங்களுக்கு அப்படி என்ன சிக்கலு? சிக்கல் சிக்கல்லாம் எதுவும் இல்லையே. இதே சிவன்சாமி உங்க ஊரு மீனாட்சி அம்மன் கோவில்லயே இருக்குமே. நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? இல்ல, ஒரே சாமிய எத்தனை இடத்துக்கு வந்து கும்பிடுவீங்க? நான் கும்பிட மட்டும் வரல. என் வீட்டுக்கிட்ட விபூதி தாத்தான்னு ஒருத்தரு, அவரு அடிக்கடி இங்க வந்துடுவாரு. அவரை தேடிக்கிட்டு வந்தேன். அவரு எதுக்கு? அவரை பார்க்கணும். அவர்கிட்ட கொஞ்சம் வேலை இருக்கு. எங்களுக்கு தெரிஞ்சு மேல கோவில்ல ஒரு 4-5 பேரு இருந்தா தாஸ்தி. இந்த குளிருக்கு யாராலையும் மேல இருக்க முடியாது. நடக்கிறதால உங்களுக்கு இப்ப தெரியல. ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து பாருங்க, அப்ப தெரியும். நான் உங்ககிட்ட முடிவா கேக்குறேன். இந்த மலையில மூலிகைங்க நிறைய இருக்கிறதாகவும் அத பத்தி தெரிஞ்ச சித்தருங்க இருக்கிறதாகவும் சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யா? ஒரு காலத்துல இருந்தாங்க. இப்ப எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 மூலிகைங்க இருக்கு. ஒரு சில சாமியாருங்க இருக்காங்க. அவங்க வாயை திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க. அவ்வளவுதான். அந்த பழியர்களிடம் பேசியதில் நெடுந்தூரம் வந்துவிட்டது தெரிந்தது. ஆனால் அவர்கள் சொன்ன தகவல்கள் தான் மனதுக்கு சோர்வு தருவதாக இருந்தன. வீட்டை விட்டு கிளம்பும் போது இருந்த நம்பிக்கை இப்போது இல்லை. குழந்தை பவித்ராவின் முகம் ஒரு வினாடி நில்லாடியது. அப்பா என்று 2 கைகளையும் நீட்டிக்கொண்டு ஓடி வந்து கழுத்தை கட்டிக்கொள்கிறார் போல ஒரு கற்பனை செய்து பார்த்தான். கண்கள் கலங்கி விட்டன. மனது கலைக்கும் போது உடம்பும் களைத்து போவது வாடிக்கைதானே. அப்படியே ஒரு ஓரமாக அமர்ந்தான். மேல் சட்டையெல்லாம் வியர்வை, ஈரம். சாமியோ, உட்காராதீங்க, தம் கட்டி கூட வாங்க. வழியில ஊமைச்சாமி குடிசை ஒண்ணு வரும், அங்க தங்கிட்டு பொழுது விடியவும் கிளம்பி நடங்க என்றான் முன்னால் சென்ற ஒரு பழியன். அவன் பேச்சை தட்டிவிட்டு உட்கார ஆனந்தனுக்கும் மனது வரவில்லை. வேக வேகமாக அவர்களை துறந்தான். ஆமா, கோவிலுக்கு இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? அது கிடக்கு, ஒரு 7-8 மைலு. அந்த பதிலே நெஞ்சிலே குத்தியது. அத்தியாயம் 6. ஊமைச்சாமி குடிசைக்குள் லேசான வெளிச்சம் தெரிந்தது. சாமி வெளியில் அமர்ந்து கொண்டு சுருட்டு பிடித்தபடி இருந்தார். பழியர்கள் அவரை பார்க்கவும் விழுந்து கும்பிட்டனர். பின் கீழே வாங்கி வந்தது என்று சொல்லி சுருட்டு மற்றும் வெற்றிலை, சீவல், சுண்ணாம்பு, அது போக கல்லுப்பு, துணிசோப்பு என்று பல பொருட்களை அவர் முன் கொட்டினர். அவரும் அவைகளை வாங்கி கொண்டு பதிலுக்கு அவர் தலையில் வாயால் ஊதி நெற்றியில் விபூதி போட்டு வைத்து அனுப்பி வைத்தனர். கருப்பு நாயும் அவர் அருகில் போய் சாதுவாக அமர்ந்து கொண்டது. அவர்கள் ஆனந்தனை அவருக்கு காட்டி, சாமி, இவரு சாமி கும்பிட வந்தவரு. ராத்திரி உங்க குடிசையில தங்க இருந்துட்டு காலையில போகட்டும். நம்ம மலையை பத்தி சரியா தெரிஞ்சுக்காம கிளம்பி வந்துட்டாரு என்று போகிற போக்கில் சொல்லிவிட்டு சென்று விட்டனர். ஆனந்தன் அவரையே உற்று பார்த்தபடி இருந்தான். அவரும் பார்த்து சிரித்தார். அருகில் அழைத்தார். எதிரில் உட்கார சொல்லிவிட்டு உள்ளே சென்று மண்கலயத்தில் தண்ணீர் எடுத்து வந்து தந்தார். அந்த நேரத்துக்கு ஆனந்தனுக்கும் அதுதான் அமுதம். அப்படியே அள்ளி பருகி முடித்தான். கருப்பு நாய் இடையிட்டு குறைத்தது. அவரும் திரும்பி பார்த்துவிட்டு, என்ன உன்னோட ஆளா என்று கேட்கவும் ஆனந்தனுக்கு குபீர் என்றது. சாமி பேசியதுதான் காரணம். சாமி, நீங்க பேசுவீங்களா என்று கேட்டான். எப்பவாவது, வருஷத்துக்கு 1 தடவை 2 தடவை. நான் நீங்க ஊமேன்னு நினைச்சேன். அதனால என்ன, நினைச்சிட்டு போ. அவர் அதை சாதாரணமாக ஒப்புக்கொண்டார். அதுவே அவனை என்னவோ செய்தது. ஆமா, தன்னந்தனியா இந்த மலைக்கு இப்படி நடு ராத்திரனும் பார்க்காம வர்ற அளவுக்கு அப்படி என்னப்பா உனக்கு சிக்கலு? அவர் சிக்கல் என்று குறிப்பிட்டு கேட்டது அவனுக்கு பிடித்திருந்தது. சிக்கல் தான் சாமி, என் சிக்கலு பெரும் சிக்கல். உங்ககிட்ட சொன்னாலாவது என் பாரம் குறைதான்னு பாக்குறேன். ஆனந்தன் பவித்ரா பற்றிய விஷயங்களை சொல்ல ஆரம்பித்தான். அதே நடுநிசி வேளை அதே மலைக்காட்டில் ஒரு பாறை மேல் படுத்துக் கொண்டிருந்தான் அண்ணாமலை. அவன் பார்வை திரும்பி திரும்பி பார்த்தபடி இருந்தது. அவன் பார்த்த பாதை மேல் ஆதிகேசவனும் அவர் மகளும் இன்னும் சிலரோடு மெல்ல நடந்து வந்து கொண்டிருந்தனர். அந்த சடை பிடித்த சாமி அப்போதே போய்விட்டார் என்பதும் அவர்கள்கிட்டே நெருங்கவும் தெரிந்தது. பெரிய காற்றும் மழையும் வந்து ஓய்ந்துவிட்ட நிலையில் வழித்தடத்திலும் சற்று சகதி. அண்ணாமலை படுத்திருக்கும் பாறை அருகே வரவும் அவனே குரல் கொடுத்தான். ஆதிகேசவனும் அவனை பார்த்தான். என்னையா, ஆடி அசைஞ்சு மெல்ல வர்றீங்களாக்கும்? ராத்திரி நேரம், மழை சகதி வேற, நடக்கிறதெல்லாம் பெரும்பாடா இருக்கு. ஆமா, எங்க அந்த சடமுடி சாமி? அவரு அப்பவே போயிட்டாரு. அடே அப்பா, என்ன ஒரு காத்து, என்ன ஒரு மழை.
சரி சரி, இப்படி வாங்க. இங்க ஒரு மலை குகை இருக்கு, உள்ளே ஒரு லிங்கமும் இருக்கு. படுத்துட்டு விடியவும் போகலாம். அண்ணாமலை தன் திட்டத்திற்கு அடி போட்டான். ஆதிகேசவனுக்கு அதையெல்லாம் உணர்த்திடும் சக்தி இருப்பதாக தெரியவில்லை. நான் ஒரு முடிவோட தாங்க கிளம்பி வந்தேன். இந்த மலையே ஒரு சிவலிங்கம்னு சொன்னாங்க. இந்த ஒவ்வொரு அங்குலத்தையும் அந்த சாமி இருக்குது. ஆகையால எல்லாத்தையும் சாமியே பார்த்துக்கிட்டுன்னு நம்பி கிளம்பி வந்துட்டேன் என்றபடியே அந்த பாறை மேல் உட்கார்ந்தார். நில ஒளியில் அவரும் அவர் மகளும் கொஞ்சம் போல வெள்ளி மின்னுவது போல மின்னினார்கள். மல்லிகாவும் அவரை ஒட்டி அமர்ந்து கொண்டாள். மறந்தும் அவள் அண்ணாமலை முகத்தை நேருக்கு நேர் பார்க்கவில்லை. அதுவே அவன் வரையில் அவள் மேல் மோகத்தை அதிகமாக்கி கொண்டே போயிற்று. சரிங்க, வாங்க குகைக்குள்ளார போய் கட்டைய கடத்துவோம். குளிர்காட்டு தூக்குது பாருங்க என்றான். ஆமா, அந்த குகைக்குள்ள மிருகங்கள் தொல்லை எதுவும் இருக்காதே. அட என்னங்க நீங்க, அது ஒரு சித்தர் இருந்த குகை. அவர் சமாதியாயிட்டார். குகையும் லிங்கமும் அப்படியே இருக்கு. அப்படியா? அப்ப அவசியம் அதை நான் பார்க்கணுமே. அதோ அங்க இருக்குது. அப்படியே என் பின்னால வாங்க. அண்ணாமலை வழிகாட்டியபடியே முன்னால் நடந்தார். ஆதிகேசவனோடு வந்த சிலர் நிற்காமல் முன்னே போய் விட்டனர். மல்லிகாவும் பின்தொடர்ந்தாள். கால் கொலுசு சத்தம் அந்த இரவில் துல்லியமாக கேட்டது. அது அண்ணாமலைக்குள் நெருப்பை மூட்டிற்று. ஒரு வழியாக குகையை எட்டினான். உள்ளே குளவிக்கல் கணக்காய் ஒரு சிவலிங்கம். அதன் முன் அடக்கமாய் ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. சின்ன அளவில் வெளிச்சவட்டம். லிங்கத்தின் மேல் காட்டுப்பூக்கள் போடப்பட்டு அவை காய்ந்து போயிருந்தன. சிவலிங்கத்துக்கு மேல் பாறை ஒன்றில் ஓம் நமச்சிவாயா என்பது தலைகீழாக எழுதப்பட்டிருந்தது. ஆதிகேசவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. சாமி பேர தலையிலா எழுதி இருக்குதே என்றபடி முன்னால் உள்ள சமதளம் போன்ற பாறை மேல் அமர்ந்தார். சிலுசிலுப்பு அப்பி எடுத்தது. முதலில் உடம்பில் ஷாக் அடித்தது போல் இருந்து பின் நார்மலா ஆயிற்று. மல்லிகா லிங்கம் முன் விழுந்து வணங்கினாள். அப்போது சேலை முந்தி சற்று விலகி வெளித்தெரிந்த மார்பகங்கள் அண்ணாமலை கண்ணில் ஒரு நெருப்பை கொளுத்தி போட்டன. நாக்கை ஈரப்படுத்திக் கொண்டான். ஆதிகேசவன் நெட்டி சோம்பல் முறித்தார். அப்படியே மகளை பார்த்து, மல்லிகா, கண்ணு படு, அப்பா முடிச்சுக்கிட்டு இருக்கேன், தைரியமா தூங்கு என்றார். அட என்னங்க நீங்களும் படுங்க. எதுக்கு முடிச்சுக்கிட்டு இந்த ராத்திரியில? இப்படி ஒரு இடம் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இருக்கட்டும் இருக்கட்டும், எனக்கு கண்ணு முழிச்சு பழக்கம். என் மகளுக்கு தான் இப்படி நடக்கிறதுல இருந்து எல்லாமே புதுசு. ஆமா ஆமா, அவங்கள பார்த்தாலே தெரியுது. இருந்தாலும் உங்க நம்பிக்கையை நினைச்சா எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பு தாங்க வருது. சிரிக்க என்ன தம்பி இருக்கு? என்ன இருக்குதா? சரிதான், நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க மகளுக்கு பேச்சு வந்துடும்னு நம்பிதானே வந்திருக்கீங்களா? ஆமா தம்பி, நாடி ஜோசியத்துல அப்படித்தானே வந்துச்சு. நீங்க சினிமாலாம் பாப்பீங்களோ? ஏன் இல்ல, அதுலத்தான் சாமி நேர்ல வரும், நாக்குல திரிசூலத்தால எழுதும், பேச்சு வரும். அப்படியெல்லாம் புடா விட்டாதான் படமும் ஓடும். நிஜத்துல நடக்காத ஒன்ன பொய்யா கற்பனையெல்லாம் செய்து பார்க்க முடியாது தம்பி. என்னவோ போங்க. இந்த மலைக்காட்டுல நானும் 30 வருஷமா சுத்தி வர்றவன் தான். அவ்வளவு ஏன் சாமி பேரை சொல்லி நல்லா ஏமாத்தி திங்கிறவங்கள பார்த்திருக்கிற. அந்த சாமி அவங்களையெல்லாம் எதுவுமே பண்ணதில்லை. அவங்களெல்லாம் நல்லா தான் இருக்காங்க. ஆனா நான் அப்படி நினைக்கல தம்பி. என் மக நமச்சிவாயா நமச்சிவாயான்னு ஒரு கோடி தடவை எழுதினா. அதோட பலன்தான் ஒரு குறிப்பிட்ட நாடி ஜோசியரை பத்தி தெரிய வந்துச்சு. 48 பிரதோஷம் விடாம போயிட்டு வந்திருக்கிறான். அதோட பலன்தான் இந்த மலைய நாங்க தொட்டிருக்கிறோம். அந்த சாமி எங்களை கைவிட மாட்டார். 30 வருஷம் ஒரு அதிசயத்தையும் பார்க்கலேன்னு சொன்ன நீங்க அந்த அதிசயத்தை பாப்பீங்க. ஆதிகேசவன் கொஞ்சம் கூட சந்தேகமின்றி பேசியதுதான் ஆச்சரியம். நடுநடுவே கொட்டாவியும் விட்டார். சரி படுங்க, நானும் அப்படி கட்டைய கிடத்துறேன். அதுக்கு முந்தி மூத்திரம் போறதா இருந்தா போயிட்டு வந்துடுங்க. அதுவும் சரிதான். அவர் எழுந்து வெளியே சென்றார். அவனும் பின்தொடர்ந்தாள். மல்லிகா சற்று நிமிர்ந்து பார்த்துவிட்டு ஒரு கையை மடக்கி அதன் மேல் தலையை வைத்து புடவை தலப்பால் இழுத்து போர்த்தி கொண்டாள். அவளை பார்த்தபடியே சென்ற அண்ணாமலைக்குள் படுவேகமாக சில குரூர முடிவுகள். இருட்டில் ஆதிகேசவன் ஒரு இடத்தில் நின்று சிறுநீர் கழிக்கும் சத்தம் கேட்டது. ஐயா, அப்படியே வாங்க, கால் கல்விக்க பக்கமா ஒரு சின்ன ஓட ஓடுது என்றார். அப்படியா என்றபடியே நில ஒளியில் அவன் போன பக்கம் போனார். அவன் ஒரு பாறை மேல் ஏறி நின்று கொண்டு அவரையும் அழைத்தான். என்ன தம்பி, மேல ஏறிக்கிட்டீங்க? இங்க வாங்க, இங்கிருந்து பார்த்தா கோயில் தெரியும் என்று தூண்டில் போட்டான். அப்படியா? அவரும் தாவி ஏறினார். அவன் அருகிலேயே நின்று கொண்டு எங்க எங்க என்று கேட்டபடி நாலாபுரமும் பார்த்தார். ஆனால் மனாந்திரம் தான் கண்ணில் பட்டது. வேறு எதுவுமே துல்லியமாக உணரும் நிலையில் இல்லை. அண்ணாமலை படுவேகமானான். அவரை பிடித்து ஒரே தள்ளு. அந்த பாறைக்கு அந்த புறமாக எவ்வளவு அடி ஆழம் என்பதே தெரியாதபடி ஒரு பெரிய பள்ளம், விழுந்தால் எலும்பு கூட தேராது என்னும்படி.
அதில் அவர் ஏய் என்கிற பெரும் சத்தத்துடன் கீழே விழுந்து முடிந்தார். சத்தம் உள்ளே மல்லிகா காதில் விழுந்து அவளும் எழுந்து கொண்டாள். அவனும் ஒரு குரூர சிரிப்புடன் உள்ளே வந்தான். அவளை பார்த்த விதமே அலாதியாக இருந்தது. அவளுக்கும் புரிந்தது. அவனுக்கு பின்னால் அப்பாவை தேடினாள். இருந்தால்தானே அவர் வருவதற்கு. பா 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 என்றாள். அவன் சிரித்தான். உங்க அப்பா வர முடியாத இடத்துக்கு போயிட்டாரு. நான் தான் அனுப்பி வச்சேன். இந்த மலையே ஒரு சிவலிங்கம், அங்குலத்துக்கு அங்குலம் சாமி இங்க இருக்குன்னு சொன்னாருல்ல, அந்த சாமி வந்து அவரை காப்பாத்துட்டோம். அப்புறம் நீ கூட 1,00,00,000 தடவை நமச்சிவாயான்னு எழுதுனியாமே. இப்ப நான் இங்க உன்னை கெடுக்க போறேன். நீ 1,00,00,000 தடவை எழுதின சாமி வருதான்னு தான் பாப்போமே. அவன் பேச்சோடு பேச்சாக அவள் மேல் பாய்ந்தாள். அவளுக்கு உடம்பெல்லாம் கூசியது. அவனை விலக்க ரொம்பவே போராடினாள். இருட்டில் ஒரு பெரும் போராட்டமாக இருந்தது. இருந்தும் ஆசைக்கும் ஆவேசத்துக்கும் ஒரு போட்டி நடந்தால் அதில் எப்பொழுதும் ஆவேசம்தான் ஜெயிக்கும். அவளும் அவனை தள்ளி அந்த பாறை கல்லின் மேல் அவன் தலை மோதும்படி செய்துவிட்டு வெளியில் ஓடினாள். எங்கே போகிறோம் என்பதே தெரியாத ஓட்டம். அத்தியாயம் 7. ஊமைச்சாமி குடிசையில் தன் மகள் பவித்ரா பற்றி ஆனந்தன் சொன்னதை கேட்டு ஒரு ஆழ்ந்த பெருமூச்சில் இருந்தார் அந்த சாமி. சாமி, என் மகன் நிலைய கேட்டீங்க, என்ன சாமி நினைக்கிறீங்க? அவனும் நிதானமாக கேட்டான். என்னத்த நினைக்கிறது? ஒரு பக்கம் திருவள்ளுவர், இன்னொரு பக்கம் அவ்வை கிழவி, அந்த பக்கமா நாலடியார், இந்த பக்கமா நீதிநெறி. எல்லாத்துக்கும் மேல தப்பு செஞ்சா தண்டனை கிடைக்கும், நல்லது செஞ்சா நல்லது நடக்கும்னு சொல்ற பல நூறு கதைங்க. ராமாயணம், மகாபாரதம்னு இப்படி நல்ல வழி காட்ட 1000 விஷயம் இருந்தும் அதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் தப்பு பண்ணுனா அது இப்படித்தான் வியாதியா வந்து நிற்கும். அவர் பதில் சற்று வழக்கமான பதில்தான். சாமி, எனக்கு தெரிஞ்சு நான் பெருசா ஒரு தப்பும் பண்ணினதில்ல சாமி என்றான் பதிலுக்கு. தப்பே பண்ணினதில்ல, பண்ணவும் மாட்டேன்னு உன்னால சொல்ல முடியல பாரு. சிறு வயசுல தெரியாம பண்ண தப்புங்க இருக்கியா சாமி? தெரியாம பண்ற தப்பு பத்தி கவலையே படாதேங்கிற. அத தண்ணி விட்டு அழுக்கு கழுவுற மாதிரி கழுவிடலாம். ஆனா தெரிஞ்சு செய்யறதுக்குத்தான் விமோசனமே கிடையாது. எங்க சாமி, எவ்வளவு பேரு எப்படியெல்லாம் இருக்காங்க தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு ஒரு கொலைகார கோடியிலேயே புரள்றான். அவனுக்கு தர்மத்தின் காவலன்னு பட்டம் வேற. நீ ஒரு பக்கமா பார்த்துட்டு பேசாத. உன் கண்ணுக்கு தெரியறதெல்லாம் சும்மா, தெரியாத பக்கமெல்லாம் நிறைய இருக்கு. அத பார்க்க தெரியணும், பார்க்க முடியணும். அப்ப என் மகளுக்கு இப்படி இருக்கிறதுக்கும் என் பாவம்தான் காரணமா சாமி? வியாதின்னாலே பாவம்தான், புரிஞ்சுக்க. பாவாங்கிற வார்த்தைய கொஞ்சம் மாத்தி பா எழுத்த ஒரு 2 மாத்திரை அளவு கூட்டி பாகவதர்னு சொல்ற மாதிரி பா பாவம் அப்படின்னு சொல்லிப்பாரு. அப்ப வேற அர்த்தம் வரும். அதாவது பாவிங்கிறது மனசுல நினைச்சு பாக்குறதுங்கிற மாதிரி அர்த்தம். அது நாம செய்யற தப்பு எண்ணத்துல தங்கி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும். இந்த பூமியில் ஒரு சின்ன துரும்புக்கு கூட ஒரு போக்கு உண்டு. உதாரணமா, ஒரு சிறு துரும்பு கீழே போட்டா அது கொஞ்ச நேரம் அங்கேயே கிடக்கும். பிறகு காத்தடிக்கும் போது நகர்ந்து எல்லா பக்கமும் போகும். அது மேல மனிதனோட இல்ல மிருகங்களோட காலடி பட்டு நொறுங்கும், தூளாகும். அப்படியே மண்ணோட கலந்து இந்த இடத்துல எப்பவாவது ஒரு விதை விழுந்தா அதுக்குண்டான சக்தியை தந்து அந்த விதைக்கான செடி வழியா அது வேற வடிவத்துல கிளம்பும். ஒரு துரும்புக்கு கூட இப்படி ஒரு வழிமுறை இருக்கும்போது நாம நினைக்கிற நம் எண்ணங்களுக்கு எவ்வளவு இருக்கணும்? அப்படின்னா நீ நினைக்கிறது தான் உனக்கு திரும்ப வருது. அப்ப நான் இப்படி நடுராத்திரில உங்ககிட்ட உபதேசம் கேட்டுக்கிட்டு இருக்க கூட என்னோட எண்ணம் தான் காரணமா? அதுல என்ன சந்தேகம்? சரி சாமி, தப்பு செஞ்சோம், வியாதியால் கஷ்டப்படுறோங்கிறத ஒரு வார்த்தைக்கு ஒத்துக்கிட்டே உங்களை கேட்கறேன். தப்ப திருத்திக்க சந்தர்ப்பம் தரப்படணுமா வேண்டாமா? சந்தர்ப்பம் இல்லைன்னு யார் சொன்னது? தப்பு செய்யும் போது அதுக்கு மட்டும் சந்தர்ப்பத்தை யாராவது கூப்பிட்டா கொடுத்தாங்க? அப்ப அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பரிகாரம் தேடிக்கிட்டா எல்லாம் சரியாகணும் தானே? அது தப்போட தன்மையை பொறுத்தது. ஒருத்த சட்டைய சண்டை போட்டு கிழிச்சிட்டான்னா அதை கேட்டு வாங்கி மிஷின்ல வச்சு தச்சு கொடுத்துடலாம். அவனையே கிழிச்சு கொன்னுட்டான் எப்படி உயிரை மீட்க முடியும்? அப்ப அதுக்கு அனுபவிக்கிறது தான் ஒரே வழியா? அதுல என்ன சந்தேகம்? என் மக விஷயம் இதுல எந்த ரகம் சாமி? எப்ப இந்த மலைக்கு நீ வந்துட்டியோ அப்பவே அது தீருகிற ரகம்தான். ஆனா உயிரையே மீட்டு தர வேண்டிய அந்த மருந்து அவ்வளவு சுலபத்துல உனக்கு கிடைக்காது. துளி கூட சுயநலமில்லா உன் உயிரையே நீ துச்சமா நினைச்சு தர முன் வரும்போதோ அல்லது தந்துட்டாலோ அந்த மருந்தும் உனக்கு கிடைக்கலாம். புரியுது சாமி? தப்புன்னு மனசுக்கு தெரிகிற
ஒரு சிறு தப்பையும் இந்த மலையில நான் செய்யக்கூடாது. அதுதானே நீங்க சொல்ல வர்றது? சரியா சொன்ன. இந்த மலையில அந்த சிவம் தனியா ஒரு இடத்துலதான் இருக்குன்னு நினைச்சிடாத. இந்த மலையே சிவம், வீசுற காத்து கூட சிவம். இங்க வா, நான் உனக்கு ஒரு அபூர்வ அனுபவத்தை ஏற்படுத்தி தர்றேன். அவர் அவனை அருகே அழைத்து அவனது காதருகே இரு கைகளால் மூடி ஒரு பெரிய நிசப்தத்தை அவனுக்கு ஏற்படுத்திய நிலையில் மெல்ல ஒரு பக்கமாக கையை தளர்த்தவும் அது வழியாக உட்புகுந்த சத்தத்தில் ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாயா என்கிற தொடர்ச்சியான உச்சரிப்பு அவன் காதில் ஒலிக்கத் தொடங்கியது. கிட்டத்தட்ட கிசுகிசுக்கும் குரலே. அவனிடமும் பிரமிப்பு. அவரும் நெடுநேரம் கையை வைத்துக் கொண்டிருந்து விட்டு பின் விளக்கினார். சாமி, இது எப்படி சாமி? அவன் பிரமிப்பு கலையாமல் கேட்டான். மலை பூரா சாமிங்க தங்களை மறந்து ஜபிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் உன் காதுல கேட்டது. அதனால தான் சொன்னேன், இந்த மலையில புல் பூண்டுல கூட அந்த சிவம்தான் இருக்குன்னு. சாமி, நிஜமா சொல்றேன், இப்ப நான் தான் இந்த உலகத்திலேயே கொடுத்து வச்சவன் மாதிரி தோணுது. கொடுத்து வச்சவங்களுக்குத்தான் சோதனைகளும் அதிகம் இருக்கும். சோதனைகளால அந்த இரட்டை சுழி கொம்புதான் குத்தும். அத தாங்கிக்கிட்டா அது கழிஞ்சு சோதனை சாதனையா ஆயிடும். என் மகளுக்காக நான் எந்த சோதனையையும் தாங்கிக்குவேன் சாமி. தாங்குனாதான் நீ நல்ல தகப்ப, அப்புறம் நல்ல மனுஷன். நல்ல கர்மம் பண்ணியிருந்தா தான் இந்த மலையையே மிதிக்க முடியும். நீயும் மிதிச்சிட்ட, கிளம்பு. இனி நீயாச்சு, உன் கர்மாவாச்சு. அவர் பழியர்களுக்கு செய்ததை போலவே உச்சந்தலையில் ஊதி அவன் நெற்றியில் விபூதியிட்டு அனுப்பி வைத்தார். சாமி, நான் புறப்படுறேன். ஒரு சிறு தப்பு கூட பண்ண மாட்டேன் சாமி. இந்த மலையில மட்டுமில்ல, எங்கேயும் எது நடந்தாலும் சரி, என் உசுரே போனாலும் சரி, நீங்க சொன்ன மாதிரி அந்த சாமி எனக்கு வழிகாட்டட்டும். ஆனந்தனும் வணங்கிவிட்டு கிளம்பினான். அது அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலை. அவனோடு அந்த நாயும் சேர்ந்து கொண்டது. தம்பி, இது சாதாரண நாய் இல்ல. கருப்பன் கூட வருதுன்னா ஏதோ நடக்க போகுதுன்னு அர்த்தம். பார்த்து போ என்று போகிற போக்கில் அவர் சொன்னது அடுத்த கட்ட ஆச்சரியமாக அவனுக்கு அமைந்து விட்டது. அந்த அதலபாதல பள்ளத்தில் விழுந்திருந்த ஆதிகேசவன் மலைக்கொடிகளின் ஊடே மெத்தென்று இலைதலை மேல் விழுந்து கிடந்ததுதான் ஆச்சரியம். அந்த காலை வேளையில் சூரியனின் விழிப்பும் அவனது கதிர் தாக்கமும் அந்த மலை முழுக்க ஒருவித புத்துணர்ச்சியையே ஏற்படுத்தியிருந்தது. நகரங்களில் சுத்தமாக அழிந்துவிட்ட தூக்கணாங்குருவி கூட்டமும் சில அபூர்வ பட்சிகளும் அந்த பகுதியில் ஒரு பெரும் மாநாட்டையே தொடங்கிவிட்டன. மயக்கத்தில் கொடிகளின் பிடியில் கிடந்த ஆதிகேசவன் முகத்திலும் சூரிய கதிர் ஒன்று சுள்ளென்று தாக்கியதில் மயக்கம் நீங்கி கண்கள் திறந்து கொண்டன. ஒரு வினாடி எதுவும் புரியவில்லை. கண்களை கசக்கிக் கொண்டு கைகளை அசைத்த போது கொடிகளின் பாகங்களில் விலகல் ஏற்பட்டு உடம்பு திரும்ப கீழ் இறங்க ஆரம்பிக்கவும் சுதாரித்து இரு கைகளாலும் பருமனான ஒரு கொடியை பிடித்துக்கொண்டு கீழே பார்த்தார். அவர் கண்களையே அவரால் நம்ப முடியவில்லை. கீழே ஒரு தடாகம், அதில் ஏராளமான அல்லி மலர்கள். ஒரு பக்கமாய் ஒரு கஸ்தூரிமான் ஒன்று தன் குட்டியுடன் நீர் அருந்தியபடி இருக்க, அந்த தடாகத்தில் துளி கூட அசைவின்றி சில சித்த புருஷர்களின் உடம்புகள் சவம் போல மிதந்து கொண்டிருந்தன. அது ஒருவித யோக பயிற்சி. ஆதிகேசவனுக்குள் அந்த காட்சி ஒரு பெரும் கிளர்ச்சியையே உண்டு பண்ணியது. அப்படியே கொடியை பிடித்துக்கொண்டே கீழ் இறங்கினார். உடம்பில் சட்டை கிழிந்து வேட்டி ஒரு உயரத்தில் சிக்கியிருந்தது. இடுப்பில் பட்டாப்பட்டி டிராயர் மட்டும் அவிழாமல் மானம் காத்தபடி இருந்தது. கழுத்து சங்கிலி கூட அப்படியே இருந்தது. பொத்தென்று கொடியின் பிடியில் இருந்து கரையில் விழவும் சத்தம் ஏற்பட்டது. ஆனால் அதனால் எல்லாம் தடாகத்தில் மிதக்கும் சாமிகள் தங்கள் கண்களை திறக்கவில்லை. தண்ணீர் குடிக்க வந்த அந்த கஸ்தூரிமான் மட்டும் சப்தம் கேட்டு வேறு பக்கமாக முழுக்கென்று ஓடியது. ஆதிகேசவன் கைகளை கூப்பிக்கொண்டு அந்த தடாகத்தையே ஒரு கோவில் போல கருதி சுற்றி வந்துவிட்டு குளத்து தண்ணீரையும் எடுத்து தலைமேலே தெளித்துக் கொண்டார். அப்படியே அண்ணாந்து பார்த்த போதுதான் விழுந்த தூரம் தெரிந்து மயக்கமே வர பார்த்தது. இரவு தான் தள்ளப்பட்டதும் அப்போதுதான் நினைவுக்கு வந்தது. அடுத்த நொடியே மகள் மல்லிகா நினைப்பு வந்து உடம்பு பதற ஆரம்பித்து விட்டது. ஐயோ பாவி பைய, என்னைய தள்ளி விட்டுட்டு என் மகளை என்ன பண்ணினானோ தெரியலையே என்று வாய்விட்டு முனகினார். அங்கிருந்து வேறு இடங்களுக்கு போகவும் வழி தெரியவில்லை. சாமிகளும் கண்களையே திறந்து பார்க்காதபடி ஜலசமாதி நிஷ்டையில் இருந்தனர். அவர்களை கூப்பிட்டு பார் என்று உள்ளுணர்வு சொன்ன போதும் ஒரு வகை அச்சம் வாயை கட்டியது. சற்று தாகமாகவும் இருந்தது. எனவே தடாக நீரை மொண்டு குடித்த போது அது அமிர்தமாக தித்தித்தது. உடம்பிலும் ஒரு புது தெம்பு. தண்ணீரை திரும்ப திரும்ப மொண்டு குடித்தார். அப்படியே மேலெல்லாம் தெளித்து குளித்தது போலவும் பரவசமானார். அந்த நொடியில் ஒரு புலியின் உருமல் சத்தம் கேட்டது. சப்த நாடியும் உடனேயே அடங்கிவிட்டது. சப்தம் வந்த திக்கில் பெரிய புதர்.
தட்டு தட்டாய் மணி பிளான்ட் இலை போல இலைகள். இலைகளின் அசைவுக்கு நடுவில் ஒரு புலி உடம்பில் கருப்பு வரிகளோடும் வயலட் நிற விழிகளோடும் நாக்கை ஈரப்படுத்திக் கொண்டு நடந்து வந்த விதமே அவருக்குள் பாதி உயிரை வாங்கிவிட்டது. பக்கமாக ஒளியவும் இடமில்லை. சட்டென்று ஒரே ஒரு உபாயம்தான் தோன்றியது. புதக்கென்று அந்த தடாகத்துக்குள் விழுந்தவர் அந்த மிதக்கும் சித்தர்களுக்கு பக்கமாய் போய் நீந்தியபடியே மிதக்க ஆரம்பித்தார். அந்த புலியோ சர்வசாதாரணமாக வந்து தடாகத்து தண்ணீரை நன்றாக நக்கி குடித்துவிட்டு எனக்கென்ன என்று திரும்பி போனது. ஆதிகேசவனுக்கும் போன உயிர் திரும்ப வந்த மாதிரி இருந்தது. அந்த நிலையிலும் மிதந்தபடியே இருக்கிற அந்த சித்தர்களின் உடம்புதான் அவருக்கு அப்போது பெரும் ஆச்சரியமளித்தது. அப்படியே லேசாக தண்ணீரில் மூழ்கிய போது ஒரு பரவசம். மூழ்கின நொடி காதுக்குள் நமச்சிவாயா நமசிவாயா என்று யாரோ முணுமுணுப்பது போல ஒரு சப்தம். சுற்றிலும் ஒரு ஜான் நீளத்துக்கு நிறையவே மீன்கள் வேறு நீந்திக் கொண்டிருந்தன. அவைகள் தான் ஒருவேளை நீருக்குள் முணுமுணுக்கிறதோ என்று கூட ஒரு பிரம்மை தட்டிற்று. அந்த சப்தம் திரும்பவும் மூழ்கு என்று அவரை தூண்டவே திரும்பவும் மூழ்கினார். இந்த முறையும் அந்த சப்தம் தெளிவாக கேட்டது. அது மட்டுமல்ல, பளிச்சென்று உள்ளிருப்பதெல்லாம் தெரிந்தது. மெல்ல உடம்பும் கீழ் அமுக்கியதில் அடிபாகத்தில் சில சிவலிங்கங்கள் கண்ணில் பட்டன. பாசி பூத பச்சை நிற லிங்கங்கள். ஒவ்வொரு லிங்கமும் அதிகபட்சம் 1 அடி உயரம் 1 அடி அகலம் இருக்கலாம். மூன்றாய் மொத்தமாய் 9 லிங்கங்கள். அவைகளின் தரிசனம் கிடைத்த அதே நொடி மூச்சுவிட முடியாத அவஸ்தை ஆதிகேசவனை மேலே நோக்கி தள்ளிவிட்டது. மேலே வந்த நொடி வெளிக்காற்றை இழுத்து ஒரு பெருமூச்சு விட்டார். வெளிவந்த வேகத்துக்கு நீரலைகள் உருவாகி தடாகமே குலுங்கி போனது. அதில் மிதந்து கொண்டிருந்த சித்தர்களின் உடம்புகள் அப்படியே கரை ஓரமாக போய் மோதிக்கொண்டு நின்றன. ஆதிகேசவனும் கரையை தொட்டு மேலே ஏறினார். உடம்பில் ஒரு தனி தெம்பு. தன்னை சுற்றி நம்ப முடியாதவைகளே நடப்பதால் அதன் காரணமாக மனதுக்குள் குழப்பம், சந்தேகம் மற்றும் இது கனவோ என்கிற கேள்வி வேறு. சூரியனோ நிமிர்ந்து நேராக குளத்தை துளையிடுவது போல தாக்கி கொண்டிருந்தார். ஆதிகேசவனுக்கு அந்த நொடியில் ஒரு உத்தரவாதமான உள்ளுணர்வு மட்டும் ஏற்பட்டது. நிச்சயம் தனக்கு ஆபத்தாக எதுவும் ஏற்பட்டு விடாது என்பதே அது. ஆனாலும் மல்லிகாவின் நினைப்பு திரும்பவும் தோன்றி என் பொண்ணு எங்க என்ன பாடுபடுதோ தெரியலையே என்று முணுமுணுக்க வைத்தது. அத்தியாயம் 8. புலபலவென்று விழுந்துவிட்ட நிலையில் விறுவிறுவென்று நடந்து கொண்டிருந்தான் ஆனந்தன். மனதில் நல்ல தெளிவு, கூடவே கொஞ்சம் போல அச்சமும் இருந்தது. அடிப்படையிலேயே நல்லவனான அவனுக்கு அந்த மலையில் பெரிதாக பாவம் செய்ய வாய்ப்பு ஏற்படும் என்று தோன்றவில்லை. விபூதி தாத்தா மட்டும் கண்ணில் பட்டால் போதும் என்று ஆசைப்பட்டான். ஆனால் பெரிதாக யாரும் கண்ணில் படவில்லை. தனியாக நடப்பது என்னவோ போல் இருந்தாலும் குளிர்காற்றை உரசிக்கொண்டு நடப்பது மிகவும் சுகமாக இருந்தது. ஒரு வளைவில் திரும்பும் போதுதான் ஒரு பெருநெல்லி மரத்தை ஒட்டிய பாறைக்கு மேல் மல்லிகா விழுந்து கிடப்பதை கவனித்தான். பாலிப்பான தேகம், வாடாமல்லி கலரில் சிந்தட்டிக் புடவை, நல்ல அடர்த்தியான கூந்தல், வெள்ளை வெளியேர் என மைதாவை பிசைந்தது போல உடம்பு. அவள் தூங்குகிறாளா மயங்கி கிடக்கிறாளா என்று மட்டும் தெரியவில்லை. காலில் கிழிந்து ரத்தம் உறைந்து போயிருந்தது. அதுவே ஓடி வந்ததை காட்டிக் கொடுத்தது. அப்படி ஒரு காட்சியை பார்த்துவிட்டு எனக்கென்ன என்று அவனால் தாண்டி செல்ல முடியவில்லை. கிட்டே சென்று முகத்தை பார்த்தான். யாருங்கது என்று ஒரு கேள்வியையும் கேட்டான். பதிலுக்கு அவள் முணங்கினாள், முகத்தை அசைத்தாள். மெல்ல கண் திறந்து ஆனந்தனை பார்த்து முதலில் கண்கள் நிறைய பயத்தை தான் காட்டினாள். பயப்படாதீங்க, என்னாச்சு உங்களுக்கு? அட உன்னத்தாமா, பார்த்தா நல்லா படிச்ச பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரி இருக்க, எதுக்கு இப்படி முழிக்கிற? அவன் கேள்விக்கு தன் ஊமை பாசையில் கூட ஒரு பதில் சொல்ல தோன்றாமல் அவனுக்கு முன்னும் பின்னும் பார்த்தாள். அண்ணாமலை அவளை தொடர்ந்து வந்து விடுவானோ என்று பயந்து அவள் பார்க்கிற மாதிரி இருந்தது. அப்படியே கண்களில் நீர் உருள ஆரம்பித்தது. அட என்னம்மா, நீ எதுக்கு இப்ப அழுவற? அவள் உடனேயே கையெடுத்து கும்பிட்டாள். அழுதபடியே தனக்கு பேச வராது என்று செய்கை காண்பித்தாள். ஓ, உனக்கு பேச்சு வராதா? ஆமா, கூட யாரும் வரலையா என்று கேட்டான் ஆனந்தன். மீசை முறுக்குவது போல முறுக்கி அப்பாவுடன் வந்ததை சொன்னவள் அண்ணாமலை பற்றி சொல்ல முடியாதபடி தவித்தாள். அவனுக்கும் பரிதாபமாக இருந்தது. எழுந்து நின்றவளால் அதிக நேரம் நிற்க முடியவில்லை. நின்ற மாத்திரத்தில் காலில் ரத்தம் பீறிட்டது. காயத்தோடு நடப்பதும் சாத்தியமில்லை என்பது நிதர்சனமாய் தெரிந்தது. ஒரு சில வினாடிகளுக்கு ஒன்றுமே தோன்றவில்லை. அவளோ அவன் சட்டை பாக்கெட்டில் தெரிந்த பேனாவை பார்த்துவிட்டு அதை கேட்டாள். அவனும் தந்தான். அவள் நின்ற இடத்திற்கு சில அடி தூரத்தில் புளியோதரை கட்டி எடுத்து வந்து சாப்பிட்டு விட்டு தூக்கி எறிந்திருந்த பொட்டலம் ஒன்று கிடந்தது. அதை எடுத்து அதன் வெடித்த பாகத்தில் நடந்ததை வேகமாக எழுதத் தொடங்கினார். ஆனந்தனும் அவள் எழுத எழுத படித்தான். நானும் அப்பாவும் வந்தோம். ஒருவன் வழியில் தொடர்ந்து வந்தான். போலீஸ்காரன் போல இருந்தான். பார்வையே சரியில்லை. அவன் அப்பாவை ஒரு பெரிய பள்ளத்தில் பிடித்து தள்ளிவிட்டான். என்னை கெடுக்க பார்த்தான். ஓடி வந்துவிட்டேன்.
அவன் வந்துவிடுவானோ என்று பயமாக உள்ளது என்று அவள் எழுதியதை படிக்கவும் ஒருவித கோபம் பீரிட்டது அவனுக்கு. யார் அந்த ராஸ்கலு என்றான் ஆவேசம் குறையாமல். அவள் ஜாடையிலேயே தெரியாது என்றவளாக பேனாவை திருப்பித் தந்தாள். சரிம்மா, தைரியமா இரு, இனியும் இங்கேயே நிக்காம நடப்போம் என்றபோது பா பா என்று அவள் அப்பா ஆதிகேசவன் பற்றி வாயெடுத்தார். அவரை தள்ளிவிட்ட இடம் எதுன்னு தெரியுமா? அவள் தலை மறுப்பாக ஆடியது. தெரியாம எங்கன்னுமா போய் பார்க்கறது? அவளோ போவோம், தேடுவோம், உதவுங்கள் என்கிற மாதிரி கையை கூப்பினாள். அவனும் சரி வா, என்னால முடிஞ்ச உதவிய செய்யறேன் என்றான். ஆனால் அவளால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை. கற்கள் அந்த அளவு காலை கிழித்து ரணமாக்கி விட்டிருந்தன. சட்டென்று அவனிடம் ஒரு யோசனை. தன் சட்டையை கலற்றியவன் அதையும் இரண்டாக கிழித்து அவள் காலுக்கு கட்டுக்கோட்டான். அடிபாகம் மெத்தென்று இருக்கும்படி அமைத்து நடக்க சொன்னான். அவளும் நடந்தாள். அவள் கண்களில் நன்றி உணர்ச்சி. அவன் இடுப்பில் பேண்ட் மட்டும் இருந்தது, கால்களில் செருப்பு. ஒரு கட்டத்தில் அதையும் அவளுக்கே போட்டு நடக்கச் சொல்லவும் அவளுக்கு மிக சௌரியமாகி விட்டது. பார்வை என்னவோ சுற்றி சுற்றி பார்த்தபடியே இருந்தது. நடக்கும்போது தாளமாட்டாமல் பேசினான். இந்த மலைக்கு நான் கிளம்பி வரும்போது இப்படியெல்லாம் நடக்கும்னு கற்பனை கூட பண்ணி பார்க்கல. உனக்கு ஒரு விதத்துல சோதனைன்னா எனக்கு இன்னொரு விதத்துல என்ற அவனை அவளும் கனிவாக பார்த்தாள். சிறிது தூரத்திலேயே ஒரு ஓடை குறுக்கிட்டது. சின்ன சின்ன பாறை இடுக்கில் புகுந்து ஓடிவரும் அதன் ஓட்ட கதியே சங்கீதம் போல இருந்தது. குட்டி குட்டி மீன்கள் கூட தெரிந்தன. அந்த ஓடை கரையில் ஆனந்தனுக்கு ஒரு ஆச்சரிய அதிர்வு காத்திருந்தது. அங்கே ஒரு இடத்தில் விபூதி தாத்தா குளித்துக் கொண்டிருந்தார். தாத்தா என்று அவரை பார்த்தவுடன் கூவிவிட்டான். அவரும் திரும்பி பார்த்தார், ஆச்சரியப்பட்டார். ஆனந்தன் அவரை நோக்கி ஓடினான். தாத்தா, தாத்தா. யாரு? ஆனந்தம் தம்பியா? நானேதா. என்ன தாத்தா நீங்க? உங்களை நான் எங்கெல்லாம் தேடுறேன் தெரியுமா? என்னையா? அவர் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. அப்படியே நிற்க முடியாதபடி உட்கார்ந்து விட்ட மல்லிகாவையும் பார்த்தது. பாவம் தாத்தா, அந்த பொண்ணு மலைக்கு சாமி கும்பிட வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்புறம் தாத்தா, நான் உங்களை தேடிக்கிட்டு தான் இங்கேயும் வந்திருக்கிறேன். எனக்கு இப்ப ஒரு உண்மை தெரியணும். என்னப்பா உண்மை? 2 நாள் முந்தி எங்க வீட்டுக்கு பஞ்சாமிர்த பிரசாதம் தந்தீங்களே, ஞாபகம் இருக்கா? ஏன் இல்லாம, நவலிங்க பிரசாதமாச்சே அது. நவலிங்க பிரசாதமா? ஆமாப்பா, அது பாஷான நவலிங்கத்துங்களுக்கு அபிஷேகம் செய்த பிரசாதம். ஏன் தம்பி, அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா, அத சாப்பிட்ட என் மவளுக்கு உடம்பு நல்லாச்சு தாத்தா. சுருண்டு படுத்தே கிடந்தவ அத சாப்பிட்ட பிறகு எவ்வளவு சுறுசுறுப்பா இருந்தா தெரியுமா? பிரசாதம் இல்லையா, அதுதான் வேலை செஞ்சிருக்கு. உங்களுக்கு அது பிரசாதம், டாக்டர் அதுல மருந்து இருக்கிறதா சொல்றார். இருக்கும்ல, நவபாஷண லிங்கம்னாலே மருந்து தானே. தாத்தா தாத்தா, நான் இப்ப அதை பார்க்கணும். அதுக்கு திரும்ப அபிஷேகம் பண்ணி பஞ்சாமிர்தமோ பாலோ இல்ல தேனோ உடனே வேணும் தாத்தா. அது கிடைச்சாதான் என் மக பிழைப்பா. அது இந்த காட்டுல எங்க தாத்தா இருக்கு? அது ரொம்ப தூரத்துல இருக்கே ஐயா. அதுலயும் இப்ப அது மச்சமுனி தடாகத்துல இருக்கும். தடாகமா? ஆமாம், அதுல திடீர் திடீர்னு தண்ணி ஏறும் இறங்கும். இறங்கி உள்ள இருக்கிற அது தெரியும் போதுதான் அபிஷேகம் பண்ண முடியும். நான் இப்பவே பார்க்கணுமே. ரொம்ப தூரம் போகணும்பா. உன்னால மேடு பள்ளத்திலையெல்லாம் ஏறி இறங்க முடியாதே. உங்களால முடியும் போது என்னால முடியாதா? துடித்தான் ஆனந்தன். மல்லிகா அவன் பேசுவதை கேட்டுக்கொண்டே இருந்தார். சரி வா, இப்பவே கிளம்பினாதான் இன்னைக்கு சாயந்தரமாவது நாம அங்க போய் சேர முடியும். உற்சாகமாகவே அவரோடு புறப்பட தயாரானவனுக்கு சட்டென்று நெருடியது மல்லிகா. அவனை பார்வையிலேயே மறித்தாள். அவளை என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஏங்க, இப்ப என்னால உங்க கூட வர முடியாதுங்க. என்ன பண்ணலாம் என்றான். அவளுக்கு அடுத்த நொடி கண்ணீர் வந்து விட்டது. ஓவென்று அழத் தொடங்கி விட்டாள். அம்மாடி, இப்படி எடுத்ததுக்கெல்லாம் அழுதா எப்படிம்மா? ஏதோ என்னால முடிஞ்ச உதவியே செஞ்ச. நீ அதிகம் எதிர்பார்த்தா எப்படி அம்மா? அவளும் சளைக்கவில்லை. பா பா என்றாள். பள்ளத்துல விழுந்தவரு உயிரோட இருக்காரோ இல்லையோ, போலீஸ் கேஸ் வேற வம்பா போயிடுமா. நான் என் மக உயிரை காப்பாத்த வேண்டிய கட்டாயத்துல வேற இருக்க. அவளோ தொடர்ந்து கைகளை கூப்பி அவனை கண்ணீர் மல்க பார்த்தாள். நடக்க முடியாத கால்களை வேறு காட்டினாள். விபூதி தாத்தாவும், ஆனந்தம், யாருப்பா இந்த பொண்ணு? இதுக்கு என்ன பிரச்சனை? அதை ஏன் தாத்தா கேக்குறீங்க? ஒரு பக்கம் பார்த்தா பாவமா இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தா பரிதாபமா இருக்கு. சரி, நீ சட்டுன்னு சொல்லு. ஏன்னா என் திட்டம் வேற. உங்க திட்டம் வேறன்னா உங்களுக்கு என்ன வேலை தாத்தா? அதுவும் இந்த மலைக்காட்டுல? எவ்வளவோ வேலைங்க. நான்
இப்ப பல சித்தர் சாமிகளுக்கு தொண்டு செய்யற ஒரு தொண்டன். ஒரு சாமிக்கு கால் பிடிச்சு விடுவேன், ஒரு சாமிக்கு சுருட்டு வாங்கிட்டு வந்து தருவேன், ஒரு சாமி சுக்கு காசாயம் கேட்கும், போட்டு தருவேன். இந்த வயசுல உங்களுக்கு எதுக்கு தத்தா இந்த வேண்டாத வேலையெல்லாம்? மேலோட்டமா பார்த்தா அப்படித்தான் தெரியும். ஆனா நான் ஒன்னும் காரணம் இல்லாம பண்ணல. அது என்ன காரணம்? அதை எதுக்கு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு? விட்டு தள்ளு, நீ சட்டுன்னு ஒரு முடிவுக்கு வா. தாத்தா ஏதோ புதிர் போல பேசினார். ஆனந்தனை தர்ம சங்கடம் பிடித்து ஆட்ட ஆரம்பித்தது. தாத்தா, வேணும்னா இந்த பொண்ணையும் கூட்டிட்டு போலாமா? தாராளமா. ஆனா காலுக்கெல்லாம் கட்டு போட்டுக்கிட்டு இந்த பொண்ணு நடக்குமா? அதுகிட்டயே கேப்போம். பொண்ணு, உன்னதான் வேணும்னா நீயும் எங்க கூட வா, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். வழியில வேற யாராவது வந்தா அவங்கள பிடிச்சுக்கிட்டு நீ என்னை விட்டுடணும், என்ன? அவளும் வேகமாக தலையாட்டி ஆமோதித்தாள். அதன் பின் அங்கிருந்து கிளம்பினர். தாத்தா அவர்களை வேறு ஒரு பாதை வழியாக கூட்டிச் செல்ல தொடங்கினார். தாத்தா, இந்த மலையே உங்களுக்கு அத்துப்படி மாதிரி தெரியுதே? ஆமாம் தம்பி, எத்தனை தடவை வந்திருப்பேன்னு சொல்லு பாப்போம். என்ன, ஒரு 20-30 தடவை வந்திருப்பீங்களா? அவர் சிரித்தவராக, அட என்ன ஆனந்தோனி, 10-20 தடவை வர்றதெல்லாம் ஒரு விஷயமா? இன்னும் ஒரு 10-20 தடவை நான் வந்தா கிட்டத்தட்ட இல்ல, துல்லியமாகவே 100 தடவை வந்தவனா ஆயிடுவேன். அடேங்கப்பா! அடேங்கப்பாதான். இங்க நிறைய சாமிங்க இருக்காங்க. ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த சிலர் கூட சாமியாருங்க போர்வையில திரிஞ்சிட்டு இருக்காங்க. ஆனந்தனுக்கு நிஜமாலுமே தூக்கி வாரி போட்டது. சரி தாத்தா, வழியில ஏதாவது தங்குற வசதி இருந்தா இந்த பொண்ண அங்க கூட விடலாமே. தங்குற வசதியும் கிடையாது, ஒரு இளவும் கிடையாது. வேணும்னா அங்கங்க குகைங்க இருக்குது, அதுக்குள்ளார கொஞ்ச நேரம் சுருண்டு படுத்துக்கலாம். சரி சரி, போகும்போது அப்படியே கவனிப்போம். இந்த மலையில போலீஸே கிடையாதா? ஏன் இல்லாம? ஆனா அவங்க ஆபீஸ விட்டு பெருசா நகர மாட்டாங்க, சாமியாருங்க விஷயத்திலயும் தலையிட மாட்டாங்க. தாத்தா நடந்து கொண்டே பேசிக்கொண்டே போனார். மல்லிகாவும் தேங்கி தேங்கி நடக்க முடியாதபடி நடந்து அவர்களை பின்தொடர்ந்தார். ஆனந்தனும் திரும்பி திரும்பி பார்த்தபடியே நடந்தான். மேலே சூரியனின் தாக்கமும் நேரம் செல்ல செல்ல கூடிக்கொண்டே போனது. எல்லோரும் போகும் பாதையை விட்டுவிட்டு முற்றாக வேறு திசையில் அவர்கள் பயணம் இருந்தது. அந்த பாதையும் படு பயங்கரமாக இருந்தது. அடர்வான புதர்கள், குடை போல் தலைக்கு மேலே கவிழ்ந்திருக்கும் மரக்கூட்டம், திம் என்று அங்கங்கே நிழல். அப்படி ஒரு நிழலான இடத்தில் நடந்து போய் கொண்டிருக்கும் போது உடம்பில் பொட்டு துணி கூட இல்லாதபடி ஒரு சித்தர் திடீரென்று தரையில் மண்ணுக்குள் இருந்து புதைந்த பிணம் போல மேலே எழுவதைப் போல் எழுந்து நின்றார். இருவருக்குமே மகீர் என்றது. ஆனால் விபூதி தாத்தா கொஞ்சம் கூட பயப்படவில்லை. அவர் காலில் விழுந்து இருந்துவிட்டு தன் வசம் உள்ள ஒரு துணிப்பையில் இருந்து சில சுருட்டுகளை எடுத்து, வச்சுக்குங்க சாமி என்று கொடுக்கவும் அவர் முகத்தில் ஒரே சிரிப்பு. பதிலுக்கு அந்த சித்தர் புனிந்து தன் காலடி மண்ணை ஒரு கைப்பிடி எடுத்து, இந்தா, நீ எப்பவும் கேட்கிற அடிமண் என்று கொடுத்துவிட்டு போய்விட்டார். ஆனந்தன் கொஞ்சம் போல் மிரண்டுதான் போயிருந்தான். தாத்தா, என்ன தாத்தா இது? உங்களுக்கு எதுக்கு தாத்தா காலடி மண்ணு? அதுக்கு இன்னைக்கு என்ன விலை தெரியுமா? புறவிப்பாளையம் ஜமீன்தார் இந்த ஒரு கைப்பிடி மண்ணுக்கே பல லட்சம் தருவார். அப்படி என்ன இருக்கு இதுல, என்ன இல்லை இதுலன்னு கேளு. இது இருந்தா உன்னோட எல்லாவித திருஷ்டியும் ஓடியே போயிடும், காசு பணமும் உங்ககிட்ட கொட்டும். சரிதான், இந்த காட்டுக்குள்ளேயும் இப்படியெல்லாம் சமாசாரங்களா? அப்படி சொல்லாத, இவங்க மதிப்பெல்லாம் உனக்கு தெரியாது. இவராச்சும் மண்ணுதான் கொடுத்தாரு, ஒரு சாமியார் தங்கமே கொடுப்பாரு. தங்கமே வா? என்ன தாத்தா, நிஜமாதான் சொல்றீங்களா? வா காட்டுறேன், பார்த்துட்டு சொல்லு. நான் பாக்குறது இருக்கட்டும், அப்படி தங்கம் தர்றவங்களை வச்சுக்கிட்டு நீங்க எதுக்கு தாத்தா கஷ்டப்படணும்? நான் கஷ்டப்படுறத உங்ககிட்ட சொன்னேனா? இல்ல, நல்லா இன்னும் இருக்கலாமேன்னு சொல்ல வந்தேன். நான் ரொம்பவே நல்லா தான் இருக்கேன். எனக்கு சாமியார் தர்ற தங்கத்தை விட அதை அவர் எதை வச்சு எப்படி செய்யறாருங்கிற ரகசியம் பெருசு. நான் அதை தெரிஞ்சுக்கிட்டு ஓடிடுவேன். தாத்தா அப்படி சொன்ன போது அது ஆனந்தனுக்கே ஆச்சரியம் அளித்தது. தாத்தா மரணத்தை மிக விரும்பும் ஒரு நபராகத்தான் அவன் வரியில் இருந்தார். ஆனால் இப்போது அவர் பேசுவதையெல்லாம் பார்த்தால் அவருக்குள்ளும் பேராசை ஒளிந்திருப்பது நன்றாகவே தெரிந்தது. தாத்தா திடீரென்று ஒரு இடத்தில் தேங்கி நின்று, அந்த பொண்ணு நம்ம கூட வர்றதுல இப்ப நமக்கும் சில சிக்கல்கள் இருக்கு. நீ என்ன பண்ற? அவளை கொஞ்ச நேரத்துக்கு உன் பொண்டாட்டின்னு சொல்லு. ஐயோ, என்ன தாத்தா இது? யார்கிட்ட நான் அப்படி சொல்லணும்? எல்லாம் நம்ம சாமியார்கள் கிட்டதான் அப்படின்னு வச்சுக்கோ. ஏன் அப்படி? இங்க எல்லா சாமியார்களுமே பிரம்மச்சாரிங்க கிடையாது. சிலருக்கு பொண்டாட்டி செத்துட்டாங்க. அவங்கதான் அப்பப்ப இந்த உடம்ப அடக்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. இவ யாரோ ஒரு பொண்ணுன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம போதை வர்ற புகைய போட்டு அப்படியே அவளை கதற கதற கற்பழிச்சிடுவாங்க.
என்னது, கற்பழிப்பாங்களா? சாதாரணமாக வாயை பிளந்து விட்டான் ஆனந்தனும். ஆமாம் ஆனந்தா, இங்க எல்லா டைப்லயும் ஆளுங்க இருக்காங்க. அவங்க வரையில சந்தோஷமா இருக்கணும். எதை நினைச்சும் கவலைப்படக்கூடாது. கவலைப்படுறதே கூட ஒரு தண்டனை மாதிரி தான் அவங்களுக்கு. விபூதி தாத்தா சொன்ன அடுத்த தகவலும் ஆனந்தனை ஒரு உலுக்கு உலுக்கி விட்டது. தாத்தாவோ சகஜமாக பேசியபடி நடந்து கொண்டிருந்தார். அவர் பேச்சு காதில் விழுந்ததில் மல்லிகா அப்படியே உறைந்து போயிருந்தாள். அதையெல்லாம் கேட்ட பிறகும் அவரை தொடர்வது என்பது அவளுக்கு ஆபத்தான ஒரு விஷயமாகத்தான் பட்டது. அது தயங்கி தயங்கி அவள் நடப்பதில் துல்லியமாக புலப்பட்டது. மனதிலே இப்படி ஒரு புயல் வீசும்போது வெளியேயும் வானில் ஒரு பெரும் மாற்றம். திமு திமுவென்று மலை மேகங்கள் திரண்டு வந்து காற்றும் பலமாக வீச ஆரம்பித்தது. தாத்தா, மழை வரும் போல தெரியுதே. அது வரும் போகும். அதுக்கெல்லாம் இந்த மலையில துளி கூட சுணங்கக்கூடாது. இல்ல, எனக்கு ஒன்றும் இல்ல. இந்த பொண்ணை நினைச்சாதான். நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அந்த பொண்ணுக்காக நீ ரொம்பவே கவலைப்படுற. தாத்தா கொஞ்சம் மெல்லிய குரலில் சொன்னதில் கேலி பரவி இருந்தது. அப்படி இல்ல தாத்தா, ஊம பொண்ணு பாவமா இருக்குல்ல. நீ வேறப்பா, பாவம் புண்ணியம்னுகிட்டு. இங்க இருக்கிற சில சாமிங்க பாவம் புண்ணியம்னு யாராவது யோசிச்சாலே சிரிப்பாங்க. ஆச்சரியமான பதிலா இருக்குதே. ஆமா, எல்லாம் மனசு நினைக்கிற நினைப்புதாங்கிறது அவங்க சித்தாந்தம். அது எப்படி? அது எப்படின்னா, ஒரு ஊருக்கு சுத்தி பார்க்க போயிட்டு வர்ற மாதிரி தான் நாம இந்த உலகுக்கு வந்திருக்கிறோம். வந்தது கூட ஆத்மா மட்டும் தான். உடம்ப இங்கேயே போட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும். அதாவது இருக்கிற வரதான் எல்லாமே. அதுவும் ஆளுக்கு ஆள் 50 வயசு 60 வயசுன்னு மாறுபடுது. இதுல இளமைங்கிறதோ ஒரு 10-15 வருஷம்தான். நீ இப்ப விரும்பினாலும் சின்ன பிள்ளையாட்டம் எகிரி குதிச்சு ஓட முடியுமா? மரத்துல ஏறி தொங்க முடியுமா? எதுவுமே போனா வராது. தாத்தாவின் பீடிகை பலமாக இருந்தது. அதனால இருக்கும்போது கிடைக்கும்போது எல்லாத்தையும் அனுபவிக்கணுங்கிறது தான் இங்க சில சாமிகளோட சித்தாந்தம். சாமிங்களா இப்படி எல்லாம் சொல்றாங்க? சாமிங்க தான் சொல்லுவாங்க. அவங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்குன்னு தான் நீயும் சொல்ல. எனக்கு என்னமோ எல்லாமே தப்பாப்படுது. தப்பாப்படுதுன்னு பொதுவா சொன்னா ஆச்சா? காரணம் காரியத்தோட சொல்லு. நடைக்கு நடை, பேச்சுக்கு பேச்சு. நான் இப்ப இப்படியெல்லாம் பேச வரல தாத்தா. எனக்கு தேவை மருந்து. அது சரி, இங்க மருந்து ஒன்றும் சும்மா கிடைக்காது ஆனந்தம். அப்படின்னா சாமிங்க சமாசாரம் அது. அவ்வளவு ஏன், பாஷான லிங்கங்களை சாமிங்க தான் செஞ்சாங்க. ஆகையால அது அவங்க சொத்து. நீங்க பேசுறத பார்த்தா அவங்க பணம் காசை எதிர்பார்ப்பாங்கன்னு சொல்றீங்களா? உடனேயே விபூதி தாத்தா சிரிக்க ஆரம்பித்து விட்டார். அத்தியாயம் 9. அந்த தடாகத்தின் அருகில் வெளியேற வழி தெரியாமல் சிக்கிக் கொண்டிருந்த ஆதிகேசவனுக்கு பசியோ தாகமோ இல்லை. ஆனால் அங்கே அகப்பட்டு கொண்டு விட்ட ஒரு உணர்வு மட்டும் அவரை பிசைந்து கொண்டிருந்தது. கூடவே மல்லிகாவின் நினைப்பு. இவ்வளவுக்கும் நடுவில் அவர் கதைகளில் மட்டுமே படித்திருக்கும் சில வகை பறவைகள் அந்த தடாகத்தில் வந்து தண்ணீர் குடித்துவிட்டு போவதெல்லாம் ஒரு ஆனந்தமான அனுபவமாகத்தான் அவர் வரையில் இருந்தது. இவ்வளவுக்கும் நடுவில் அந்த தடாகத்தில் தண்ணீர் குறைந்து கொண்டே போவதும் அவருக்கு ஆச்சரியம் அளித்தது. அவ்வளவு தண்ணீரும் ஏதோ மோட்டார் போட்டு வெளியேற்றப்படுவதை போல குறைகிறது. ஆனால் எங்கே போகிறது என்று மட்டும் தெரியவில்லை. ஒரு கட்டத்தில் மிதந்து கொண்டிருந்த அந்த சித்தர்கள் மேல் சூரிய ஒளி செங்குத்தாக படவும் அவர்கள் மெல்ல கண் விழித்தனர். அப்படியே மிக மென்மையாக கண்களை கசக்கிக் கொண்டு எழுந்தும் நின்றனர். அப்போது அவர்கள் இடுப்புக்குத்தான் தண்ணீர் இருந்தது. அவர்களை பார்த்து ஆதிகேசவனும், சாமி, நமஸ்காரம் சாமி என்று கைகளை கூப்பினார். அவர்கள் முகத்தில் புருவ வளைசலில், நீ எப்படி இங்கே வந்தாய் என்பது போல ஒரு ஆச்சரிய ஓட்டம். சாமி, காலையில இருந்து தவிச்சுக்கிட்டு இருக்கேன். எப்படி வெளியே போறதுன்னே தெரியல. ஆனா உங்களை எல்லாம் பார்த்ததுல ரொம்பவே மனசுக்கு சந்தோஷம் சாமி, ரொம்பவே மனசுக்கு சந்தோஷம். ஆதிகேசவன் தான் பேசினார். ஆனால் அவர்கள் எதுவும் பேசவில்லை. பக்கத்தில் தோள் அளவுக்கு வளர்ந்திருக்கும் பெயர் என்னவென்றே தெரியாத ஒரு தாவர கூட்டத்துக்குள் அவர்களில் இருவர் புகுந்து பார்த்து கொண்டிருக்கும் போதே மறைந்து விட்டனர். ஒருவர் மட்டும் ஆதிகேசவனிடம் வந்து உற்று பார்த்து உதட்டை பிதுக்கி சிரித்தார். பின் அண்ணாந்து உயரே பார்த்தார். அங்க இருந்துதான் சாமி கீழே விழுந்தேன். நானா விழல, ஒருத்தன் தள்ளி விட்டுட்டான். ஆனா உடம்புல ஒரு காயம் இல்ல. வெளியே சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அவர் சிரித்தார். சாமி, வாயை திறந்து பேசுங்க. நான் வெளியேற வழி சொல்லுங்க. நான் வெளியேற ஒரே வழி நான் யாருன்னு கேட்டுக்கிறது தான். அவர் சொன்னதில் தத்துவ பொருள். சாமி, நான் இங்க இருந்து போக வழி கேட்டா சாமி. எப்படி வந்தியோ அப்படியே போ. சாமி, என்ன சொல்றீங்க? எனக்கு பறக்கவெல்லாம் தெரியாது. கொஞ்சம் இரு, நான் பறக்கும்போது என் காலை பிடிச்சிக்கோ. சாமி, என்ன சாமி சொல்றீங்க? நம்புற மாதிரி சொல்லுங்க.
இங்க எதை உன்னால நம்ப முடியல? எதைன்னு சொல்ல? எல்லாம் தான். புலி தண்ணி குடிச்சிட்டு போகுது, மானு வருது, நீங்களெல்லாம் தண்ணி மேல மிதக்குறீங்க, உள்ற லிங்கம் இருக்கு. இந்த தண்ணிய குடிச்சதுல இருந்து எனக்கும் தெம்பா இருக்கு. நீ என்னதான் சொல்ற? இதெல்லாம் அதிசயம். சதுரகிரி மலைக்கு போ, அங்கே பெரிய திருப்பம் ஏற்படும்னு சிலர் சொன்னப்போ நான் துளி கூட நம்பல. ஆனா இங்க இப்ப பாக்குறேன். அதே சமயம் சாமி, என் மகளை நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு. இங்க எந்த கவலைக்கும் இடமில்ல. இங்க ஒருத்தன் கவலைப்பட்டா அவன் ஜீவனே இல்ல. அப்படியெல்லாம் பேசாதீங்க சாமி. ஒரு அப்பாவா நீங்க இல்ல, அதுதான் இப்படி பேசுறீங்க. என் மகளோட நான் தரிசனம் பண்ண வந்தேன் சாமி. இந்த மலையில கூட தப்பானவங்க இருக்காங்கன்னு இப்பதான் தெரியுது. அப்படியே ஒருத்தன் தான் என்னை பிடிச்சு தள்ளி விட்டுட்டான். அதுக்கு நீ அவனுக்கு நன்றி சொல். இது பூலோக கைலாசம். இங்க எந்த மாயைக்கும் இடமில்ல. இங்க பெரியவன் சின்னவன் இல்ல, பசி தாகம் இல்ல, நட்பு பகை இல்ல. இங்க இருக்கிறது அமைதி ஒண்ணு மட்டும்தான். நீங்க சொல்றதுலயும் கொஞ்சம் உண்மை இருக்கத்தான் இருக்கு. அதே சமயம் என் மகன் நினைப்பு என்னை வாட்டுதே சாமி. பைத்தியக்காரா, பூலோக கைலாசம் வர்ற அளவுக்கு புண்ணிய பலம் உனக்கு இருக்கும்போது எதுக்கு கவலைப்படுற? நீ இங்க வந்த மாதிரியே உன் மகளும் வந்து சேருவா. நீ அத நம்பு. இங்க நீ எதை நம்புறியோ அது நடக்கும். சாமி, நீங்க சொல்றது கேட்க நல்லா இருக்கு. ஆனா மனசு கிடந்து தவிக்குது சாமி. ஆதிகேசவனால் படபடப்பை அடக்கிக் கொள்ளவே முடியவில்லை. அந்த சித்தருக்கும் இனி இவரிடம் பேசுவது வீண் என்று தோன்றியதோ என்னவோ திரும்பிக் கொண்டார். தடாகத்திலும் தண்ணீர் முழுவதுமாய் வற்றி உள்ளிருக்கும் லிங்கங்கள் வெளியே தெரிந்தன. சாமி, இன்னும் சில மணி நேரம்தான் தெரியும், கும்பிட்டுக்கோ. யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் இது. உள்ளே இறங்கி தொட்டு கும்பிட்டுக்கோ. கட்டி பிடிச்சு சிவசிவான்னு கதறு. மிச்சம் இருக்கிற கர்மா கணக்கும் நேராயிடும். அவர் பேசிக்கொண்டே போனார். சற்று முன் புதருக்குள் புகுந்து மறைந்து போன சித்தர்கள் கையில் ஒரு மண்கலயமும் பால் வில்வம் என்கிற அபிஷேக பொருட்களுடன் திரும்பி வந்தபடி இருந்தனர். ஆனந்தனின் எதிரில் ஒரு சாக்கு மூட்டையில் அல்லலாம் அவ்வளவு தங்கம். அதுவும் வெள்ளக்கட்டிகள் போல உருண்டையாய் தட்டையாய் பல ரகங்களில். தொட்டு தூக்கி கூட பார்த்தான், கனத்தது. அவ்வளவும் சுத்த தங்கமானந்தம், எடுத்துக்க என்று அவனோடு இருக்கும் விபூதி தாத்தாவும் ஊக்கப்படுத்தி விட்டார். தாத்தா, இது நிஜம் தங்கம்தானா? அடப்பாவி, இது மேலேயே சந்தேகமா? சாமிங்க தங்களுக்கு தெரிஞ்ச ரசவாத வித்தையால செஞ்ச தங்கம் இது. 24 கேரட்டு. இவ்வளவு தங்கமும் எனக்கா? உனக்கேதான், எடுத்துக்கிட்டு கிளம்பு. சாமி, என் பொண்ணுக்கு மருந்து? அதான் தங்கம் வந்துருச்சுல்ல, இத வித்து பணமாக்கி மேல்நாட்டுக்கு கூட்டிட்டு போய் வைத்தியம் பாரு. விதி இருந்தா பொழைக்கட்டும், இல்லாட்டி யாரால் தடுக்க முடியும்? சாமி, பாசான லிங்கத்துக்கிட்ட மருந்து இருக்கும்போது நான் எதுக்கு சாமி மேல்நாட்டுக்கு போகணும்? சாமிங்க எப்பவும் ஏதாவது ஒண்ணுதான் தருவாங்க. உனக்கு தங்கம் தந்திருக்காங்க, இது போதாது? சாமி, அப்படியே கொஞ்சம் மருந்து. அட, உனக்கு சொன்னா புரியாது. சாமிங்க கோபமா பாக்கறத பாரு. விபூதி தாத்தா அந்த தங்கத்தை தந்த சில சித்தர்களை காட்டி கோபப்பட்டார். அவர்களும் முறைத்தனர். மல்லிகாவும் அவ்வளவையும் பார்த்தபடி நின்று கொண்டிருந்தாள். அவள் உடம்பில் மெல்லிய நடுக்கம் வேறு. ஏனென்றால் அவர்களில் ஒரு சித்தர் மல்லிகாவை காம பார்வை பார்த்து கொண்டிருந்தார். அவளால் அதை ஜீரணிக்கவே முடியவில்லை. ஆனந்தனோ என்ன முடிவெடுப்பது என்று தெரியாமல் தத்தளிப்போடு இருந்தான். பின் தங்கத்தை அலட்சியப்படுத்திவிட்டு, சாமி, எனக்கு தங்கம் வேண்டாம், மருந்து கொடுத்தா போதும் என்றான். பைத்தியக்காரா, மருந்து வந்தா உன் மக பிழைக்கலாம். ஆனா தங்கம் வந்தா நீ குபேரனாகவே ஆயிடுவ, தெரியுமா? சாமி, எனக்குள்ள இப்ப என் மகதான் இருக்கா. பாவம் சாமி, அது உயிருக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கு சாமி. சரி, நான் மருந்து வாங்கி தர்றேன். இப்ப நீ இப்பவே கிளம்பு. எங்க? ஊருக்கு. மருந்து நீ போ, நான் வாங்கிட்டு நாளைக்கு உன் வீட்டுக்கு வந்து தர்றேன். ஏன் சாமி, இப்ப கிடைக்காதா? கிடைக்காது. அதுக்கு கைலாச குகா பக்கம் போகணும். அங்க எல்லாராலையும் போய் வர முடியாது. ஆனா ஆரம்பத்துல முடியுங்கிற மாதிரி பேசுனீங்களே, இப்ப பேசுறதே நீ கேளு. அப்படியே திரும்பி நட. நான் சாமிங்களோட போய் மருந்தோட வர்றேன். அவனும் அதற்கு மேல் அவரிடம் பேச முடியாதவனாகி திரும்பினான். மல்லிகாவையும் அழைத்துக் கொண்டு திரும்பி பார்த்தவனே தாத்தா தடுத்து, நீ மட்டும் போ என்றார். மல்லிகாவுக்கு ஜிலீர் என்றது. என்ன தாத்தா சொல்றீங்க? சாமிங்க இந்த கன்னிக்கு பூஜை செய்ய விரும்புறாங்க. பூஜையா? ஆமாம், கன்னி பூஜை. நீ போ. இந்த பொண்ணுக்கு கன்னி பூஜையா? சாமி, நேராவே சொல்லுங்க. அவங்களுக்கு இவ உடம்பு வேணும், அப்படித்தானே?
சரி அப்படின்னு தான் வச்சுக்கோ. என்னத்த வச்சுக்கோ, பாவம் சாமி அந்த பொண்ணு. உன் பொண்ணு கூட தான் பாவம். அதுக்காக உன் வேலைய பாத்துக்கிட்டு போ. ஊர்ல 1000 பொண்ணுங்க, யாரு எக்கேடு கேட்டா உனக்கு என்ன? சாமி, நான் வரும்போதே நினைச்சேன் உங்க பேச்சே சரியில்லை, இப்பதான் புரியுது. இதோ பாரு, அனாவசியமா தகராறு பண்ணாத. வேணும்னா இந்த தங்கத்தையும் எடுத்துக்கோ, இடத்த காலி பண்ணு. சாமி பேசாத, மழை வேற பலமா வர்ற மாதிரி இருக்கு பாரு. விபூதி தாத்தா பிடித்து தள்ளி விட்டார். மல்லிகா வாய் விட்டு அழவே ஆரம்பித்து விட்டான். இதோ பாரு, நீ மட்டும் சாமிங்க சந்தோஷப்படுற மாதிரி நடந்துகிட்ட, உன்னை சாமிங்க பேசவும் வைப்பாங்க. அவங்களால முடியாததே இல்ல. விபூதி தாத்தா அவளுக்கும் வலை விரித்தார். ஆனந்தனுக்குள் புயல் வீச ஆரம்பித்தது. அவளோ அவனை பார்த்து கைகளை குப்பினாள். கண்களில் கெஞ்சல் மின்னியது. ஆனந்தன் சில அடிகள் நடந்திருப்பான். சட்டென்று திரும்பி வந்தவன், சாமி, எனக்கு தங்கம் வேண்டாம், மருந்து வேண்டாம், உங்க சங்காத்தமும் வேண்டாம். நான் புறப்படுறேன். அம்மாடி, நீயும் என் கூட வா. இவங்களெல்லாம் சாமியார் ரூபத்துல இருக்கிற ருத்ராட்ச பூனைங்க என்று பலமாக கத்தினான். தாத்தா முகம் மிளகாய் கடித்த மாதிரி மாறிவிட்டது. ஆனந்தம், கோபத்துல எவ்வளோ ஒருத்திக்காக சாமிகளை பகைச்சிக்காத. அட போங்க தாத்தா, நீங்களும் இவ்வளோ மோசமா இருப்பீங்கன்னெல்லாம் நான் நினைக்கவே இல்லை. நீங்க ஊருக்கு வாங்க, வச்சுக்கிறேன். ஆனந்தம், நல்லா யோசிச்சு சொல்லு. 1000 கிலோ தங்கம், பல 100 கோடி ரூபாய் மதிப்பு. நீ 10 கல்யாணம் பண்ணி 100 பிள்ளைங்களை பெத்துக்கலாம். உன்னை தேடி வருவாங்க. இல்ல, வேண்டாம். இந்த பொண்ணு அழுவுறத பார்க்கும்போது என் பவித்ரா ஞாபகம் வருது. அவளுக்கு இப்படி நடந்தா நான் பாத்துக்கிட்டு சும்மா இருப்பேனா? இப்ப என்ன பண்ண போற? சினிமா ஹீரோ மாதிரி சண்டை போட போறியா? நிச்சயமா. யாராச்சும் கிட்ட வந்து பாருங்க, மண்டைய பொழந்துடுவேன். சாமியார்னு சொல்லிக்கிட்டு அநியாயம் பண்ண நினைக்கிற உங்களை எல்லாம் தீய வச்சு கொளுத்தணும். அவன் கோபத்தின் உச்சிக்கே செல்ல மல்லிகா அவனை ஒட்டி கொண்டாள். மான்குட்டி போல நடுங்கினாள். சரி, இனி பேச்சதுக்கு என்கிற மாதிரி ஒரு சித்தர் அவளை நோக்கி வரவும் கட்டுப்போட்ட கால்களுடனேயே ஓட ஆரம்பித்தாள். அவரும் துரத்தினார். அவள் ஓடி முடிந்த இடம் ஒரு மலைப்பாறை நுனி. கீழே அதல பாதாளம். அவள் துளி கூட யோசிக்கவில்லை, கீழே குதித்து விட்டாள். அவளை தடுக்க வந்த ஆனந்தனும் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் அப்படியே அவளை தொடர்வது போல குதித்தாள். இருவரும் விழவும் விபூதி தாத்தா ஏதோ சாதித்து விட்டதை போல சித்தர்களை பார்த்து, சாமி, ஆனந்த ஜெயிச்சிட்டா. நான் மருந்து கொடுத்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்னு இப்பவாவது உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்றாள். அவர்களும் சிரித்தபடியே, அவன் போய் இந்த மலைய பத்தி தப்பு தப்பா சொல்லுவான் தானே என்று கேட்க, நிச்சயமாக என்றார் விபூதி தாத்தா. அப்ப அதுதானே எங்களுக்கெல்லாமும் வேணும். நீயும் இனி ஊர் பக்கம் போகாத, போனா திரும்பி வராத. சரி சாமி, இந்த மலை நல்லா இருக்கணும்னா மனுஷங்க இந்த பக்கம் வரவே கூடாது. போதும் அவங்க பக்தியும் பேராசையும். அவர்கள் எந்த அர்த்தத்தில் அப்படி நடந்து கொண்டனர் என்பதும் விபூதி தாத்தாவுக்கு புரிந்தது. தடாகத்தில் திரும்பவும் தண்ணீர் பெருகி இருந்த நிலையில் முதலில் மல்லிகாவும் பின்னாலேயே ஆனந்தனும் அதில் வந்து விழுந்தனர். தண்ணீரில் அடி ஆழம் வரை சென்றுவிட்டு மேலே வந்தவர்கள் எதிரில் ஆதிகேசவன் நின்று கொண்டிருந்தார். அவரை எதிர்பாராமல் பார்த்த ஒரு ஆச்சரிய அதிர்வில் மல்லிகாவும் அப்பா என்று கூப்பிட்டு விட ஆதிகேசவனுக்கு பாதாதிகேசம் பரவசமாகிவிட்டது. மல்லிகா கண்ணே, நீயா இப்ப என்ன கூப்பிட்ட? அவளும் ஆச்சரியத்தை விடாமல் ஆமாப்பா என்றாள். டேய், உனக்கு பேச்சு வந்துடுச்சு. ஆமாப்பா, என்னாலேயே நம்ப முடியல. ஆமா, நீங்க எங்க இங்க? அதை ஏன் கேக்குறீங்க? நீங்க 2 பேரும் கட்டாயம் வருவீங்கன்னு சொல்லிட்டு சித்தர் சாமிங்க தடாகத்துல இருந்த லிங்கங்களை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. போகும்போது இந்த தண்ணிய எடுத்துக்கிட்டு போய் தினசரி ஒரு ஸ்பூனுன்னு 1 வாரம் குடிச்சா போதும் அப்படின்னு வேற சொல்லிட்டு போனாங்க. அப்ப கீழே விழுந்த நீங்களும் இந்த தடாகத்துலதான் விழுந்தீங்களா? இல்லம்மா, நான் செடி கொடிங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன். எப்படியோ தப்பிச்சேன். ஆமா, எங்க அந்த களவாணி பையன்? ஒன்னும் பண்ணலையே. இதோ இவரால தப்பிச்சேன். இவரு மட்டும் இல்லாட்டி நானும் இல்ல, எனக்கு மானமும் இல்லாம போயிருக்கும். இவரு? என் பேரு ஆனந்த. என் மகளுக்கு ஒரு தீராத வியாதி. அதுக்கு மருந்து இங்க பாசான லிங்கங்கள்ல இருக்குன்னு தெரிஞ்சு அதுக்காக வந்தேன். எனக்கும் இது மோசமான அனுபவம். இந்த தடாக தண்ணி தாங்க மருந்து. எவ்வளவு வேணுமோ எடுத்துக்குங்க. இதுவா மருந்து? சந்தேகம் என்ன? சந்தோஷமா எடுத்துக்குங்க. எனக்கும் இப்ப இங்க இருந்து போக வழி தெரியும். அப்ப கிளம்புங்க. அந்த தடாகத்தை சுற்றி கிடந்த உடைந்த பல பொருட்களுக்கு நடுவில் சில மண் கலயங்களும் இருந்தன. அது நீரை வாங்கிக் கொள்ள அவர்களும் புறப்பட்டனர். ஆதிகேசவனும் சில சித்தர்கள் வந்து போன வழித்தடத்தில் தைரியமாக தன்னை முன்னிறுத்தி நடந்தார். ஆதிகேசவனை மல்லிகா கட்டிக்கொண்டு நடந்தபடி இருந்தார். சித்தர்கள் நுழைந்த புதர்களுக்குள் மூவரும் நுழையவும் அவர்கள் உருவமே மறைந்து போயிற்று. மீண்டும் ஊமைச்சாமி குடிசை. கண்களை கசக்கிக் கொண்டு எழுந்த ஆனந்தனுக்கு பக்கத்தில் தான் ஆதிகேசவனும் மல்லிகாவும் படுத்திருந்தனர். அவர்களும் எழுந்து கொண்டனர். சாமியும் எதிரில் வந்தார். உங்க பக்தியும் சத்தியமும் கைவிடல, அதை இனியும் கைவிடாது.
உங்களைப் போலவே எல்லோராலையும் இருக்க முடியுமா? ஆகையால் இந்த மலை பக்கம் வந்துட வேண்டாம்னு எல்லார்கிட்டையும் சொல்லுங்க என்று ஊமைச்சாமியும் தன் பங்கிற்கு சொல்லி அனுப்பி வைத்தார். திரும்பி நடந்து வரும் வழியில் யானை பிளரும் சத்தம் கேட்டது. கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. சிலர் சிதறி ஓடிக்கொண்டிருந்தனர். ஒரு பாறை மேல் யானை மிதித்து கொன்ற நிலையில் அண்ணாமலை பிணம். மல்லிகா சிவசிவா என்று நெக்குருகினாள் ஆதிகேசவனும். ஆனந்தனோ நடந்ததெல்லாம் கனவா இல்லை நனவா என்று யோசிக்க தொடங்கியிருந்தான். அந்த பாஷாணலிங்க நீர் அவன் இடுப்பில் ஊமைச்சாமி கொடுத்த குடுவைக்குள் பத்திரமாக இருந்தது. அடிவாரத்துக்கு வந்தவன் முதல் காரியமாக மகாலட்சுமிக்குத்தான் போன் செய்தான். மகா, மருந்து கிடைச்சிடுச்சு என்றான். அவளும் சீக்கிரம் வாங்க, சாமி நம்மள கைவிடல என்றார். தொலைவில் மகாலிங்க சன்னதியின் மணியோசை ஆமோதிப்பது போல ஒலித்து அடங்கியது. முற்றும்.